தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்ம சபைக்கு தேவையான ஒரு நல்ல செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். தலைகளை தாழ்த்தி ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுத்து நாம் தேவை செய்திக்காய் கடந்து சொல்லுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, பிதாவே, ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திர பகல் வேலைக்காய் காலை வேலைக்காய் நன்றி சொல்கிறோம். காலை தோறும் முது கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியா நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் தேவசமத்துக்கு நேராக எங்களை கொண்டு வந்து மட்டுமாய் பாடி துதித்து ஆராதித்து வேத ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் மகிமைப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வேதத்தை தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு கூட பேசும், உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட இடைப்படும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் கேட்கிற வார்த்தையின்படியாக எங்கள் ஜீவியத்தை நாங்கள் ஆண்டவர் கட்டி அமைத்துக் கொள்ள ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டவரே உம்முடைய நிறைவான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கய்யா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு தலைப்பில் நாம் செய்தியை தியானிக்க போகிறோம். சோம்பலை அகற்றி சுறுசுறுப்புடன் செயல்படுவோம். அல்லேலூயா. என்ன இப்படி ஒரு தலைப்பு வித்தியாசமாக இருக்கு? நல்ல தலைப்பு தான். செய்தி எனக்கு வசனத்தை கேட்கும்போது நிச்சயமாகவே சோம்பல்னா தெரியுதா? அப்படி உள்ளவங்களுக்கு வேதம் ஒரு பேர் வச்சுருக்குது. என்ன பேர்? எல்லாரும் சிரிக்கிறீங்க, எல்லாம் தெரியுதே. எசப்பா நல்ல விவரமாக இருக்கிறீங்களே. கர்த்தர் அப்படி நல்லா கர்த்தர் சோத்திரம். சரி, ஆனால் இது எல்லாருக்கும் பிரயோஜனமான செய்தி. சரி, எனக்கும் கூட. ஆமாம், இப்போ பிரசிக்கிற எனக்கும் கூட பிரயோஜனமான செய்தியாக இருந்தது. நான் இன்னொரு செய்தியை நான் ஆயத்தம் பண்ணலான்னு இருந்தேன். கர்த்தர் இதே பேசு வேதத்திலேருந்து. கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த வேதத்திலேருந்து நம்ம வாசித்த பகுதியிலேருந்து சில காரியங்களை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். 31ஆம் அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். அதே சமயத்தில் ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, வேதம் சொல்கிறது, சோம்பர் கையால் வேலை செய்கிறவர்கள் பாருங்க, சோம்பர் கையால் என்ன செய்யக்கூடாதா? வேலை செய்யக்கூடாதா? அப்படி செய்தால் வேலை செய்கிறாங்க தான், ஆனால் என்ன கையால் வேலை செய்கிறாங்களா? சோம்பல் தனமாக இருந்து அந்த ஒரு தொழிலோ வியாபாரமோ வேலையோ எதுவாக இருந்தாலும் சோத்துரம் நம்ம உற்சாகமாக செய்யணும். அல்லேலூயா. சுறுசுறுப்பாக செய்யணும். அப்போ தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமாம், சோத்திரம். இப்போ ஊழியம்னா இதெல்லாம் உற்சாகமாக செய்ய ஆண்டவர்கிட்ட இன்னும் கிருபை கேட்குறோம். இன்னும் உற்சாகமாக செய்யணும் மாட்டோம், இன்னும் வைராக்கியமாக செய்யணும் ஆண்டவரை. அப்படி தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். சோத்திரம். உற்சாகமாக நம்ம செய்யும்போது தான் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் வருகிறது. சுறுசுறுப்பாக செய்யும்போது எவ்வளோ ஆசீர்வாதங்கள் வருகிறது நம்ம பார்க்க போகிறோம். சரி, தொடர்ந்து சோம்பர் கையால் வேலை செய்கிறவர்கள் ஏழை ஆவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், சோத்திரம் நம்முடைய ஜீவியத்தில் வாழ்க்கையில் சோத்திரம் நாம் ஏழையாக இருக்கிறோம்னா அப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சோத்திரம். ஆண்டவரே, இனிமையாவது ஆண்டவரே, நான் சத்தியத்தை கேட்கிறேன். நான் சோத்திரம், நான் உற்சாகமாக இருப்பேன். சோத்திர சுறுசுறுப்பாக இருப்பேன். என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாக உதவி செய்வார். ஏன்னா வேதம் சொல்கிறது, சோம்பேறிகளுக்கு கர்த்தர் உதவி செய்ய மாட்டாராம். நான் சத்தியத்தை தியானித்த போது ஆச்சரியமாக இருந்தது. அவன் சம்மந்தமான வார்த்தைகளெல்லாம் கர்த்தர் சோத்திரம் பார்க்கும்போது அவன் எவ்வளோ காரியங்களை ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார் பாருங்க. சரி, பாருங்க சோத்திரம். அடுத்து சொல்ல சோம்பர் கையால் வேலை செய்ய ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ யாருடைய கை செல்வத்தை உண்டாக்குமா? சுறுசுறுப்புக்கு இருக்கிற சுறுசுறுப்பாக செயல்படுறவர்கிட்ட தான் என்ன செய்வாராம் கர்த்தரே? ஆமாம், செல்வத்தை உண்டாக்கத்தக்கதாக உதவி செய்வாராம். அப்படி பாருங்கள், இன்னொன்று கூட ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டால் வாசிக்கலாம், அதை போடலாம். தன் வேலையில், அதான் சுறுசுறுப்பாக, தன் வேலையில் சுறுசுறுப்பாக இருக்கிறவர்கள் நீ கண்டால் அவர்கள் நீச்சருக்கு முன்னாடி இருக்க மாட்டாங்களாம். யாருக்கு முன்னாடி இருப்பாங்களா? ஆமென். அல்லேலூயா. பெரிய ஆட்களுக்கு முன்னாடி நிற்க வைப்பாங்கிறாங்க. நல்ல உற்சாகமாய் சுறுசுறுப்பாய் செயல்படுறவங்க யாருக்கு முன்னாடி நிற்க போகிறாங்களா? ராஜா. இன்னும் நம்முடைய ராஜாவுக்கு முன்னாடி நம்ம நிற்கத்தக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். அதே வேளையில் இந்த பூமியில் நமக்கு மேலே உள்ளவங்க சோத்திரம் அவர்களுக்கு முன்னாடி நம்ம நிறுத்தத்தக்கதாய், நம்முடைய ஸ்தானம் உயரத்தக்கதாய் நம்ம சோத்திரம் கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். அதற்கு என்ன வேணும்? நம்முடைய ஜீவியத்தில் சோம்பலுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், நம்ம இந்த வாசித்த இந்த குணசாலியான ஸ்ரீ
பாருங்க, இந்த சோத்திரம் இந்த இது 31 அதிகாரத்தை குறிப்பாக கல்யாணம் பண்ண எல்லா சகோதரிமார்களும் அதிகமாக படிங்க. அல்லேலூயா. குணசாலியான சரியாக சோத்திரம் நீங்கள் இருப்பீர்களாக. அல்லேலூயா. இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். சோத்திரம். பாருங்க, சோத்ரா அந்த குணசாலியா சிறுடைய அவங்க கணவர் சொல்றாரு பாருங்க, எப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை சொல்றாரு பார்த்தீங்களா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க 31 29 வாசிங்க. ஆ, நான் விசுவாசிக்கிறேங்க. அநேக பெண்கள் குணசாலியாக இருந்தது உண்டு. இந்த பெண்கள் யாருன்னா, ஆண்டவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு சத்தியத்தை கேட்டு கர்த்தருக்குள் வளர்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்களாக தான் இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. உலகம் முழுவதும் இருக்கிறதான இப்படி தேவனுடைய பிள்ளைகளாக சோத்திரம் தேவனுடைய ஜனங்களாகத்தான் இருப்பாங்க. குணசாலியான சரி, தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஸ்திரீ என்பது சோத்திரம் சபைக்கும் அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ எல்லா இந்த குணசாலியான ஸ்திரீன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், குணம் என்பது குணம் நிறைந்தவர்களாக, நல்ல குணம் நிறைந்தவர்களாக சகோதரிகள் மட்டுமல்ல சகோதரர்களும் இருக்கணும். அல்லேலூயா. தெய்வீக குணங்களுடையவர்களாக இருப்பது தான் தேவனுடைய சித்தம். அவங்களுடைய அந்த குணசாலியின் சிறியுடைய எவ்வளவு நற்குணங்கள் நீங்கள் வாசி பாருங்க. எங்கேருந்து இருக்கு தெரியுமா? சோத்திரம். பாருங்க 10வது வசனத்தை வாசிங்க. குணசாலியான சிறியை கண்டுபிடிப்பவன் யார்? முத்துக்களை பார்க்கல உயர்ந்தது. குணசாலியான சிறியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கல உயர்ந்தது. சோத்திரம். பாருங்க, கணவர் சொல்றாராம். சரி, அதை தொடர்ந்து வாசிக்க வேணாம். நம்ப அவன் சம்பத்து குறையாது. சரி, நம்ம தொடர்ந்து வாசிக்க வேணாம், இப்போ நமக்கு நேரம் இல்லை. பாருங்க சொல்றாரு, அந்த அந்த குணசாலியான சிறியுடைய கணவர் சொல்றாரு, அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயும் அவர்கள் எல்லாரிலும் மேற்பட்டவர் என்று கணவர் புகழ்கிறாராம். பார்த்தீங்களா எப்பேற்பட்ட காரியம்? சோத்திர அந்த அம்மா என்ன செய்கிறாங்களாம் பாருங்க. 15 வசனத்தை வாசிங்க. 31. அம்மாமாரே, தாய்மாரே, இருட்டோட எந்திரிக்கிறீங்களா? எனக்கு தெரியாது. ஆமாம், நல்லா கவனிங்க. அதான் நீங்கள் சொல்லுவாங்க, இது சோத்திர ஒரு குடும்ப பெண்ணுன்னா லேட்டாக படுத்து சீக்கிரமாக எந்திரிச்சிருப்பாங்களாம். நீங்கள் எப்படி? எனக்கு தெரியாது. சோத்திர கணவர் நீங்கள் கணக்கு பண்ணக்கூடாது. என்னது, அவர் வேலை போய் டயர்டாக இருப்பார் கொள்வார். அது மாதிரி நாங்கள் வேலை செய்யலையா, எங்களுக்கு டயர்டு வராதா? உண்மை, ரைட்டு, அதெல்லாம் இருக்குது, உண்மை. சோதரி சில சகோதரிமார்கள் ஆமாம் கணவருக்கு நல்ல சப்போர்ட்டாக, குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக, வீட்டு காரியத்தையும் பார்த்துட்டு, ஆமாம் சோதரி குடும்ப காரியங்களும் பார்த்துட்டு வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய பாக்கிய விதிகள், உண்மையாக நான் சொல்லுவேன். சோத்திரம். ஆமாம், நிறைய பொறுப்பு இருக்குங்க சகோதரிமார்களுக்கு. சோத்திரம். ஒரு குடும்பத்தின் தலைவிக்கு நிறையா பொறுப்புகள் இருக்கிறது, அதை நிறைவேற்றுறாங்க. நம்ம லேசில் சொல்லக்கூடாது. நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய பொறுப்புகள் இருக்குது. சோத்திரம். அதுலேயும் இன்னும் வேலையும் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா இன்னும் கூடுதலான அவர்களுக்கு சுமை தான். ஆனாலும் கூட தேவன் அவர்களை நடத்துகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த உலகத்தார் கூட செய்கிறாங்க தான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இதில் ரொம்ப கவனமாக பாருங்க. அவள் இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து பண்ணியிருக்கிறாள். சரி, தொடர்ந்து நீ வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 27 வசனம் முக்கியமானது. என்னவா? சோம்பலின் அப்பத்தை புசிக்காதல். சோம்பலின் அப்பம்னு வேதம் சொல்லுது. சோம்பல் நம்ம யார்கிட்டையுமே என்ன பண்ணக்கூடாது. குணசாலியான சரி பெண்களுக்கும் தனிப்பட்ட முறையில் சகோதரிகளும் சோம்பல் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. சோம்பலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எப்போ சோம்பல் வருமா? சோம்பல் என்ன செய்யுமா? என்ன அதோடைய பாதிப்பு என்ன பண்ணு தெரியுமா? சோம்பல் தூங்கி வேலை பண்ணும். என்னவா? சோம்பலுக்கு இடம் கொடுத்தா அடிக்கடி தூக்கம் வரும். நைட்டு தான் தூங்குறது கரெக்டு. பகல்லையும் அடிக்கடி தூக்கம் வருதுன்னா சோத்திரம். ஒரு சிலர் இந்த சுகர்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே தூக்கம் மயக்க மாதிரி வரும். அது வயசாக. ஆனால் நார்மல் நடுத்தர வயது உள்ளவர்களுக்கு கூட பகலில் சோத்திரம். ஆமாம், சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தூக்கம் வருது. துணி துவைச்சிட்டு இருக்கும்போது தூக்கம் வருது. வீடு பெருக்கிட்டு இருக்கும்போது தூக்கம் வருதுன்னா என்ன அர்த்தம்? சோத்திரம். சோம்பல் இருக்குன்னு அர்த்தம். சோத்திரம். நீங்களாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாடு. சரி, சத்தியத்தை தியானிப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சரி, இப்போ பாருங்க. சரி, அடுத்து அப்போ நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலையில்
பொறுப்புல நம்ம ஜாக்கிரதையாக சுறுசுறுப்பாக இருந்தால் நாம் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்போம். அப்படின்னா சோத்திரம் நம்ம கீழான நிலையில் நம்ம ஒரு சோத்திரம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இராமல் மற்றவர்களாக மதிக்கப்படத்தக்க நிலையில் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அதுவும் அதனுடைய வசனத்தில் அடத்தான். சரி, கர்த்தர் சுறுசுறுப்பை கற்றுக்குள்ள யாரை பார்க்க சொல்கிறாரு தெரியுமா? சொல்லுங்களேன், யாரை பார்க்க சொல்கிறாரு? பரவாயில்லையா, நல்ல வசனத்தை தெரிஞ்சிருக்கீங்க. சரி, எறும்பை பார்த்து கற்றுக்கணுன்றாரு. பார்த்தீங்களா? ஞானத்தை கற்றுக்கணும்னு சொல்கிறாரு பாருங்க. சோத்திரம் ஆரம்பிக்கும் போது அந்த வசனம் கொஞ்சம் எடுப்பாக இருக்கும், ஆனால் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6லேருந்து 8 வசனம். ஐயோ, யாரை சொல்கிறாரு? நம்மளும் அப்படி இருக்கிறோமா? ஆனால் வேதம் அப்படி சொல்லுதே. சோத்திரம், சோம்பேறியே நீ எறும்பு இடத்துக்கு போய் சோத்திரம். ஆமாம், அது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. நான் உங்களை சொல்லலை, நீங்கள் நான் உங்களை சொன்னதா நீங்கள் நினச்சிக்க கூடாது. சோத்திரம், வேதம் அப்படி சொல்லுது. என்ன சொல்லுது? சோம்பேறியே. ஆமாம், இந்த வார்த்தை வாசிக்கும் போது எனக்கும் என்னது, ஆஹா, நம்மளையும் கூட தட்டி எழுப்புறாருந்தா நான் அப்படி தான் உணர்வேன். வசனத்தை வாசிக்கும் போது சோத்திரம், இந்த வார்த்தையெல்லாம் அப்படி கடந்து போகக்கூடாது. சோம்பேறியா? நானா சோம்பேறி? என்ன எனக்குள்ள வசனம் இல்லைங்க இது, அப்படியெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ ஏதோ ஒரு சுத்தல் நடந்திருக்கும், சரியாகணுமே. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த வசனத்தை கொண்டு பேசுகிறாரு. நான் ஏதோ விதத்தில் சோம்பல்தனமாக இருக்கிறேன், அதற்கு தான் நீங்கள் சரி பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாருன்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். நான் அப்படி தான் எடுத்துக்கொள்வேன், அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமாம், இது நான் இல்லைங்க சோத்திரம் அப்படின்னு கடந்து போனீங்கன்னா அப்போ தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுக்காமல் போயிடுவார். எனக்கு அப்படி தான். ஆமாம், வேதத்தை பூரா எந்த வசனத்தை நான் புறக்கணிக்கிறது இல்லைங்க. பழைய ஏற்பாடு முதற்கொண்டு ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் உள்ள எந்த வசனமும் தள்ளப்படத்தக்க வசனமே இல்லை. அல்லேலூயா. எல்லாம் நமக்கு உரியதான். சோத்திரம் பாருங்க. சோம்பேறியை நீ எறும்பினிடத்தில் போய், அது சொல்கிறாரு, எறும்பிடத்தில் போ, அடுத்து என்ன செய்ய, அது வழிகளை பார்த்து ஞானத்தை கற்று. இப்போ எறும்பை பார்க்குறதுக்கு வேற எங்கேயும் போகணுமா? நம்ம வீட்டில் தான் இப்போ தாராளமாக உலாவுதே. அதுவும் அதனுடைய எது பார்த்தீங்களா, அது ஒழுங்கு வச்சுருக்கு பார்த்தீங்களா? அது அதான் சொல்லப்பட்டு, அதுக்கு பிரபுவும் தலைவன் கூட இல்லை, ஆனால் அது எப்படி எவ்வளோ கவனமாக ஞானமாக நடக்குதுன்னு சொல்லப்பட்டு பார்த்தீங்களா? லைனாக போகும். அது சின்ன எறும்போ பெரிய எறும்போ அப்படியே போய் என்ன செய்யுது? வேதம் சொல்லுகிறது, கோடை காலத்தில் இப்போ சோத்திரம் அது ஆகாரத்தை சேர்த்து, அறுப்பு காலத்தில் தானியத்தை சேர்த்து வைக்குமா. காரணம் என்ன? மழை காலத்தில் அதுக்கு உணவு தேட முடியாதுல்ல. அடமழை சமயத்தில் அது உணவு தேடுவோம், பட்டினி இருந்து சேர்த்து போவோம். அதுக்காக என்ன செய்யுது பாருங்கள், அந்த சின்ன எறும்புக்கு எனக்கு அது சின்ன எறும்பு அதுக்குள்ளே இருக்கிற சின்ன மூளையை வச்சுருக்கிறாரு. அதுக்கு இவ்வளவு புத்தியாக நடக்குதுன்னா நம்ம சோத்திரம் நமக்குள்ள பெரிய மூளையை வச்சுருக்கிறாரு. நம்ம எப்படி ஞானமாக செயல்படணும் சிந்திச்சு பார்த்தா, ஆமாம் சோத்திரம், ஆமாம் ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். சோத்திரம் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறீங்க. அப்போ அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்னு சொல்கிறார் பாருங்கள் ஆண்டவர். என்ன ஆண்டவரே, என்ன சின்ன எறும்புகிட்ட போய் நான் கற்றுக்கொள்ளணுமா? இல்லை, தேவன் நமக்கு ஊழியக்காரனை எனக்கும் கற்றுக் கொடுக்குறாரு, உங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறாரு. அல்லேலூயா. சரி, அடுத்த வசனம். இப்போ பாருங்கள், ஒரு வேலை செல்லணும்னா, ஒரு தொழில் செல்லணும்னா பாருங்கள், இப்போ சோத்திர வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க, அவங்கள கண்காணிக்கிறவர் இருப்பாங்க. சோத்திரம் அடுத்து என்ன இருப்பார்? மேனேஜரு. அதுக்கு மேலே என்னது? சோத்திர கண்காணிக்கிறவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க? சோத்திரம் சூப்பர்வைசரு. சோத்திரம் இது வேறு அவங்களுக்கும் வேலை இருக்குது. அவங்கள பார்த்து கவனித்து இது என்னென்ன வியாபாரமோ தொழிலோ அப்படி இருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்க அதிகாரி இருப்பாங்க. அதுக்கு மேலே அதிகாரி, அதுக்கு மேலே என்னது சோத்திரம் டெப்டி மேனேஜர், அது இந்த மேனேஜர்லாம் இருப்பாங்கன்னு சோத்திரம். அதுக்கு மேலே உள்ள அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, முதலாளி இருப்பார். எல்லாத்துக்கும் சேர்த்து சோத்திரம் முதலாளி, பெரிய அந்த ஒரு கம்பெனியை நடத்துகிற முதலாளியெல்லாம் இருப்பார். இப்படியெல்லாம் இருக்குது, படிப்படியாக இருக்குது. அதான் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பிரபு தலைவனும் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. பிரபு இல்லை, தலைவன் இல்லை, அதிகாரியும் இல்லாது இருந்தும் பாருங்க, கோடை காலத்தில் என்ன செய்தான்? ஆகாரத்தை சேர்த்து, அறுப்பு காலத்தில் என்ன செய்யும்? சேர்த்து வைக்கும். மறுபடியும் சொல்கிறார் ஆண்டவர், சோம்பேறிய சோத்திரம். இங்கே தான் ரொம்ப இதாக சொல்கிறார் ஆண்டவர். ஏன் சோத்திரம், என் சமூகத்தை தேடாமல் ஜெபிக்காமல் சோத்திரம், என் மகளே என் மகனே தூங்குறேன்னு சொல்லலை. எப்படி சொல்கிறாரு? என்ன இருந்தாலும் என்பார். ஆமாம், நானே இப்போ 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. சில சமயம் 5 மணிக்கு ஒரு உடல் அசதியில் தூங்கியிருக்கிறாங்க. உண்மையை சொல்கிறேன், தேவசமத்தில் போய் சொல்லக்கூடாது. நான் ஆண்டவர் நம்ம உண்மையை பேசியே பழகணும். அல்லேலூயா. எனக்கு என்னோட பேசியிருக்கிறாரு. சோத்திரம் 5 மணிக்கு நான் பதறி எந்திரிப்பேன். சோத்திரம், சோம்பேறியே
அப்படின்னு என்னையும் பேசியிருக்கிறாரு. இன்னும் எந்திரிக்காமல் ஜெபிக்காமல் ஊழியக்காரனை சோம்பேறித்தனமாக படுத்திருக்கிறிய சோத்திரம் அப்படின்னு பேசுகிறாருங்க. உங்கள்கிட்ட பேச மாட்டாரோ? சோம்பேறி விசுவாசியே, ஏசப்பா எவ்வளோ நேரம் தூங்கியிருப்பா. இவருங்க 4:30 மணிக்காவது ஊழியக்காரங்க எந்திரிக்கணும், 5:30 மணிக்காவது விசுவாசி எந்திரிக்கணும். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, 4 மணிக்கு எந்திரிக்காதவங்க ஊழியர்கள் இல்லை, 5 மணிக்கு எந்திரிக்காதவங்க விசுவாசி இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க பாருங்க. முக்கியம் கடைசியில் அந்த வசனம் முடிய போகும்போது எப்படி, சோம்பேறியே நீ எவ்வளோ நேரம் படுத்திருப்பாய், அடுத்து எப்போது தான் நீ எந்திரிக்க போகிற, தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். சோத்திரம். என்ன ஆனால் இப்போ தூக்க பத்தாது, இன்னும் கொஞ்சம் தூக்க போகிறேன், இன்னும் கொஞ்சம் தூக்க போகிறேன்னா கடைசியில் என்ன ஆயிரும்? சோத்திரம். 5 மணிக்காவது நீங்கள் எந்திரிக்க வேண்டியவங்க 6 மணிக்கு எந்திரிக்க மாட்டீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கியிருப்போம், அடுத்து இன்னும் கொஞ்சம் என்ன சோத்திரம் படுத்திருப்பேன், என்ன இன்னும் கொஞ்சம் எப்பொழுது எந்திருப்பேன் என்று சொல்லிக்கிட்டே படுத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி, அது அதோட முடியுதா அது? அப்போ பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும். இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாருல்ல ஆண்டவர். இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு, ஆமாம் தலைவணி இருக்கும், அதுக்கு மேலே என்னது கை முடக்கி கொண்டு, ஆமாம் நித்திர. நல்ல சிரித்த மனதோடு நல்ல மனதோடு எடுத்துக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிலர் இப்படி சொல்லும் போது என்னது, இப்படி பேசுகிறாரு, நானாக பேசுகிறேன், ஆண்டவர் பேசுகிறாருங்க. ஆமாம் எனக்கு தான் பேசுகிறான்னு தானே நான் சொல்கிறேன். ஆமாம் ஒவ்வொரு உங்கள்கிட்டையும் பேச மாட்டாரா? என்கிட்ட பேசி உங்கள்கிட்டையும் பேசுகிறாரு. அல்லேலூயா. அந்த பேசுகிற தெய்வம் தான் நம்ம தெய்வம். அல்லேலூயா. அப்போ இன்னையிலேருந்து அது என்ன பண்ணுங்க, புது வருஷத்தில் போக போகிறோம், இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருங்க. எத்தனை மணிக்கு? இது வரைக்கும் ஜெபிக்க 5 மணிக்கு எந்திரிக்காதவங்க 5 மணிக்கு எந்திரிச்சிடணும். நான் கூட 4:30 எந்திரிக்கிற வழக்கமாக இருக்கு, 4 மணிக்காவது எந்திரிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அல்லேலூயா. ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சிருவோமே. சோத்திரம். ஜெபம் பண்ணுவோமே. ஃபாதர் சொன்னாங்க 4 மணிக்கு எந்திரிக்கிற கர்த்தர் பேசினார், இப்போ 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறேன்னு சொல்கிறார் இந்த பரிசுத்தவான். அல்லேலூயா. நமக்கு கிடைச்ச நல்ல அருமையான ஆவிக்குரிய தகப்பன். சோத்திரம். நமக்கெல்லாம் நல்ல முன்னோடி, நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டி கர்த்தர். சோத்திரம் உண்டாகட்டும். நம்ம ஃபாதர் அப்பா. அல்லேலூயா. ஆமாம், நம்ம காலத்தில் இருக்கிறதான நல்ல பரிசுத்தவான். அல்லேலூயா. நல்ல முன்மாதிரியான வாழ்க்கை, நல்ல சோத்திரம், அருமையான பாடல்கள். பாருங்கள், இந்த கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் வெளி ஆட்கள் வர போகிறாங்க தெரியுமா? வெளி சபையை சேர்ந்தவங்க வருவாங்க, நம்ம சபையார் எல்லோரும் வாங்க. அல்லேலூயா. 2 நாள் கடை 2 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும், வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் காலையில் உபவாசம் இருந்து வரணும். என்ன செய்யணும்? ஆமாம், ஒருவேளை உபவாசம் இருந்தால் முடியாதா? நீங்கள் மாத்திரை எடுக்கிறவர்களாக இருந்தாலும் உபவாசம் எடுத்து வந்து ஒன்றும் செய்யாது உங்களுக்கு. சோத்திரம். நல்லா கொஞ்சம் டீ ஏதாவது சக்கரை போட்டு நல்லா குடிச்சிட்டு வாங்க. சோத்திரம். ஜூஸ் ஏதாவது சாப்பிட்டுக்குங்க. உபவாசத்தோடு வாங்க. 2 நாளும் நமக்கு விசேஷித்த நாள். அல்லேலூயா. எப்படி போட்டிருக்கு? சிறப்பு உபவாச கூட்டம். பார்த்தீங்களா, ஃபாதருடைய டேட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிஸியாக இருக்கிறாங்க. நம்ம இயேசுனோட சபையில் மட்டும் இல்லை, பல சபையை சேர்ந்தவங்கெல்லாம் ஃபாதருடைய டேட்டு கிடைக்காதுன்னு ரொம்ப என்ன பண்ணுறாங்க, காத்திருக்கிறாங்க. அவ்வளோ பிஸியாக ஊழியம் செய்கிறார். ஃபாதர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் சோதர வருஷ தொடக்கத்தில் போகும்போது ஆமாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சோத்திரம் இந்த வருஷம் நல்லா நான் ஆமாம் சோத்திரம் அவங்க பிறந்த நாள் சமயத்தில் நாங்கள் போயிருக்கும்போது சோத்திரம் சொன்னாங்க. சோத்திரம் தீவிரமாக, ஆமாம் சோத்திரம் நான் இன்னும் செயல்படணும். எப்போ 75 வயசில் 76 வயசு ஆரம்பிக்குது சொல்கிறாங்க. சோத்திரம் தீவிரமாக இன்னும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. ஃபாதர் சொல்கிறாருன்னா, அப்போ நம்ம இங்கே 75 வயசை தாண்டினவங்க ஒரு சிலர் வேணால் இருக்கலாம். சோத்திரம் அப்படி யார் இருக்கிற மாதிரி தெரில. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆனாலும் கூட ஃபாதர் நான் பாருங்க அப்படி சொல்கிறாங்க. 3 மணிக்கு ஃபாதர் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க, ஆமாம் சோத்திரம் தேவ பிரசன்னத்தில் இருந்து பாடி துதித்து ஆராதித்து வேதம் வாசித்து ஜெபித்து இப்படி சோத்திரம் அதிக நேரம் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து, அதனால தான் இப்படிப்பட்டதான அருமையான அபிஷேகம் நிறைந்த பாடல்களை, வேத வசனங்கள் கொண்டு எழுதப்பட்ட பாடல்களை கர்த்தர் ஃபாதருக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அப்பாவுக்கு தந்து கொண்டே இருக்கிறார், இன்னும் தருவார். அல்லேலூயா. கர்த்தர் நீடிய நாட்களை கர்த்தர் தாப்பனாருக்கு கொடுத்து இன்னும் அநேக நூற்றுக்கணக்கான பாடல்கள் எழுத, நூற்றுக்கணக்கான வாலியங்கள் வர கர்த்தர் உதவி செய்ய வல்லவர். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சோம்பல் தனத்தினால் என்ன உண்டாகும்? தரித்திரமும் வறுமை வரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோம்பல் தனம் என்ன செஞ்சிருன்னா வறுமையும் தரித்திரத்தை கொண்டு போய் விட்டுரும். பாருங்க, வசனத்தை கவிங்களேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம், அதே 8லிருந்து 11 வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 8லிருந்து 11. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து தானியத்தை சேர்த்து வைக்கும் யாரு?
எறும்பு. ஆ ஆ ஆ பாருங்க, இப்படி நம்ம அப்படியே சொல்லி சொல்லி உற்சாகப்படுத்துறாரு. நம்மளை எழுப்புறாரு பாருங்க. வைராக்கியம் ஆகும் மகனே மகளேன்றாரு. அதனால தான் இந்த வார்த்தையை நல்ல சோத்திரம் சொல்லி வச்சிருக்கிறாரு. அவர் சொன்ன தப்பு இல்லை, வேதம் சொன்ன தப்பு இல்லை. சோத்திரம் நாங்கள் சொல்ல மாட்டோம், சொல்லவும் கூடாது. சொன்னால் கோவப்படுவீங்கள? அப்படி கூட போக மாட்டீங்களா? நல்ல பிள்ளைங்க அல்லேலூயா. ஆமாம், நான் ஊழியர்களை நம்மளே சொல்ல மாட்டோம். நான் உங்களை போல நானும் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, நாங்கள் ஆண்டவருடைய ஊழியர்கள், அவ்வளோதான். வேதம் சொல்கிறது தான் வேலையை தவிர மற்றபடி இல்லை. சொல்லப்பட்டு சோம்பேறி நீ எவ்வளோ நேரம் படுத்திருப்பா, எப்பொழுதும் உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். சோத்திரம், இதே வார்த்தை தான் வருதா அதுலேயும்? சோத்திரம், சரி வாசிக்கலாம். அப்போ கீழே ஒரு வார்த்தை வருது பாருங்க, அதுதான் முக்கியம். என்னது? சரி தொடர்ந்து வாசிக்கலாம். உரங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கைமடிக்கு திருதி செட்டி என்பாயோ. அடுத்த வசனம் முக்கியம். பார்த்தீங்களா, இதான் ரொம்ப பரிதாபம். தரித்திரம் என்ன செய்யுமா? வழிபோக்கனை போல வருமா? வழிபோக்கனை சோத்திரம், வழிபோக்கனை வழியில் போகிற ஆள் திடீர்னு தான் வீட்டுக்கு போகாமல் இன்னொரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாருன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நுழைஞ்சிருமா நம்ம வீட்டில். நம்ம வீட்டில் நுழைய இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. தரித்திரம் நுழைஞ்சிருமாங்க. சோத்திரம், இந்த வார்த்தையை பார்க்கும்போது ஆண்டவரே, இதில் தொண்ணூறு நம்ம பார்க்க நம்ம வேதத்தை நீதிமொழிகள் தயவுசெய்து சொல்கிறேன். சோத்திரம் ஆண்டவரே, இந்த கொஞ்ச நாள் இருக்குது. இன்னைக்கு என்ன தேதி? 22. இன்னைக்கு 22ஆம் தேதியில் 22வது நீதிமொழிகள் வாசிங்க. மாதத்தில் 31 நாள், 31 நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நீதிமொழிகளை வாசித்துட்டு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நீதிமொழிகளை வாசித்துட்டு, சோத்திரம் மற்ற சமயங்களில் பழைய ஏற்பாட்டிலேருந்து அப்படியே நீங்கள் கொஞ்சம் வாசிட்டு வாங்க. புதிய ஏற்பாட்டிலையும் தொடர்ந்து வாசிங்க. ஒரு நாளைக்கு நீதிமொழிகள் 1, பழைய ஏற்பாட்டில் ஒரு 3, 2, 3, புதிய ஏற்பாட்டில் 2, 3, இப்படி நீங்கள் வாசிட்டே வந்தீங்கன்னா வேத அறிவு வரும். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை வேத வசனங்களை கொண்டு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை நாம் அறிஞ்சிருக்கணும். சோத்திரம். அப்போ பாருங்க இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. அப்போ நம்ம ஆராய்ச்சி பார்க்கத்தான் வசனத்தை தியானிக்கிறோம். ஏன் எனக்கு குடும்பத்தில் சில கஷ்டம், தரித்திரம் அல்லது வறுமை இருக்குது அப்படின்றத நம்ம கவனித்து பார்க்கணும். அதான் வேதம் சொல்கிற, உன் தரித்திரம் உன் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும்னு சொல்லப்பட்டு பார்த்தீங்களா? சோத்திரம். அப்போ இதில் இப்போ நம்ம கவனமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்து சோத்திரம், பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்ன, மிகுந்த சோம்பலினால் என்னது மேல் வச்சுனா தெரியுதா? மிகுந்த சோம்பலினால். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒருத்தர் வாசிங்க. நீதிமொழிகள் 19:5 வாசிங்க. இதை வாசிட்டு அதை வாசிங்க. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். நீதிமொழி 19:5 19:15 அதே தான் 15 தான். நான் சரி பாருங்க, சோம்பல் தான் என்ன செய்யுதா? சோம்பல் தான் தூங்கி வேலை பண்ணும். அப்போ அசதியானவன் என்ன செய்வானா? பாருங்க, அசதியாக இருக்கிறவங்க பட்டினியாக இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுது. வேத வசனத்தை நம்ம கவனித்து, ஆண்டவரே இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு வேத வசனத்தை வாசிக்கும் போது வசனத்தின்படி நம்ம இருக்கிறோமான்னு பார்க்கணும். இல்லையா, வசனத்தின்படி வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. எப்படி ஜெபிக்கணும்? வசனத்தின்படி வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. இதில் இந்த வசனத்தின்படி என்னுடைய ஜீவியம் இல்லை தான், ஆனாலும் நான் அதுபடி வாழ்கிறதுக்கு நான் விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யணும். நிச்சயமாக உதவி செய்வார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவருங்க, உதவி செய்கிறவர். அவருடைய பிள்ளைகள் தானே, நம்ம சொந்த ஜனம் இல்லை. சோத்திரம். நம்முடைய இயலாமையை, நம்மிடத்தில் இருக்கிற அந்த பலவீனத்தை ஆண்டவருக்கு அறிக்கையிட நம்ம வெட்கப்படக்கூடாது. யார்? அப்பா தானே, பரலோக தகப்பன் தானே அவர். அவர்கிட்ட நம்ம சொல்லணும். சோத்திரம். சோம்பல் வேண்டாம் ஆண்டவரே, அதில் நான் சோத்திரம் இடம் கொடுக்க மாட்டேன், அசதியாக நான் இருக்க மாட்டேன். சோத்திரம். அப்போ சோம்பல் தூங்கி விலை பண்ணுகிறது. அப்போ தூக்கத்துக்கு நமக்கு நேரம் கொடுத்துருக்கிறாரு. ஒரு நாளைக்கு 6 மணி தூங்கணும், 6 மணி நேரம் இரவு தூங்கினா போதும்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி பெரியவங்க வசதி, அதாவது கொஞ்சம் வியாதிப்பட்டிருக்கிறாங்க, வயசானவங்க கூட 1 மணி நேரம் தூங்கினால் பரவாயில்ல. மொத்தம் 7 மணி நேரத்துக்கு மேலே தூங்கக்கூடாது. அல்லேலூயா. மொத்தம் இரவில் 7 மணி நேரம். நீங்கள் பாருங்கள், டாக்டர் என்ன சொல்கிறாங்க? 8 மணிக்கெலாம் சாப்பிட்ருங்க, ரொம்ப 10 மணிக்கெலாம் தூக்கத்துக்கு போயிடணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
ஒரு சிலர் பாருங்க நேரம் தவறி 11 மணி 12 மணிக்கெல்லாம் அப்படியே பேசிக்கிட்டு அல்லது என்ன பண்ணுவாங்க, டிவி பார்த்துட்டு லேட்டாக படுப்பாங்க. காலையில் எந்திரிக்க முடியாது, கஷ்டப்படுவாங்க. இரவில் 10 மணிக்கு முன்னால் தூங்குறதுக்கு சில இடங்கள்லாம் பாருங்க, உலகத்தாரே பார்த்துருக்குறேன். 9 மணிக்கு எங்கள் ஹவுஸ் ஓனர்லாம் 9 மணிக்கு தூங்கிடுறாரு பாருங்க. சோத்திரம் காலையில் எந்திரிச்சிடறாங்க. 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு சோத்திரம் அவங்க அந்த தண்ணியெல்லாம் துவைச்சி அந்த வீட்டுக்கிழமாவே சோத்திரம் கோலம்லாம் போட்டு அவங்க பண்ணுறாங்க. சோத்திரம் அவ பாருங்க அப்படிலாம் செய்கிறாங்க. அப்போ பாருங்க உலகத்தாரே அதிகாலையில் எந்திரிச்சிடறாங்க. சோத்திரம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கள் விடிஞ்ச பிறகு எழுந்திரிக்கக்கூடாது. அல்லேலூயா. விடியறதுக்கு முன்பாக என்ன செய்யணும்? எந்திரிச்சிடணும். சூரியன் உதயமாகிறதுக்கு முன்பாக எந்திரிக்கணும். சோத்திரம் இன்னொன்று சொல்லப்போனால் மற்றவர்கள் முகத்தில் முழிக்கிறதுக்கு முன்பாக யார் முகத்தில் முழிக்கணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருந்து அவர் முகத்தை தரிசிக்கணும். அல்லேலூயா. இந்த பழக்கத்தை கர்த்தர் பேச சொல்கிறது தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னோடு பேசி சோத்திரம் எனக்கு இன்னைக்கு இது கற்றுக் கொடுத்து உங்களுக்கு சொல்ல சொல்லி தான் இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. நிச்சயமாக அந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பாருங்கள், சோம்பல் தான் தூங்கி வேலை பண்ணுகிறது. தூக்கத்து மேலே தூக்கம் வருதுன்னு காரணம் என்ன? அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க பெரியவங்க, நல்ல முகத்தை கழுவி சோத்திரம் காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணணும், டக்குன்னு ஒரு டீயை போட்டு என்ன பண்ணணும்? ஆமாம், சோத்திரம் இஞ்சி டீயோ எந்த டீயோ நீங்கள் போட்டு சோத்திரம் என்ன பண்ணணும்? ஆமாம், ஒரு டீ கொஞ்சம் சோத்திரம் குடிக்கிற அளவுக்கு குடிச்சிட்டிங்கன்னா தூக்கமே வராது. நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சாலும் தூக்கம் வராது, 5 மணிக்கு எந்திரிச்சாலும் சோத்திரம். இல்லைன்னா முகத்தை கழுவிட்டு நல்ல என்ன பண்ணக்கூடாது? சோத்திரம் பெட்டில் இருக்கிறீங்க, அதில் எந்திரிச்சு அதை சுருட்டி வச்சுட்டு இருக்கிறது நல்லது. அல்லது என்ன பண்ணணும், சரி ஒரு பாய் போட்டு அப்படியே ஜபத்துக்குன்னு ஒரு சில இடங்களெல்லாம் ஜப அறைன்னு ஒதுக்கி, அதாவது ஜபிக்கிறதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்த ஒதுக்கி வச்சு ஜெபிப்பாங்க. நமக்கு வாடகைலாம் இருக்கிறோம், சொந்த வீடு உள்ளவங்கள சோத்திரம் சொந்த வீடு இனிமேல் கட்டும் போகும்போது கட்டுறவங்களா இருந்தீங்கன்னா ஜப அறைன்னு ஒன்று கட்டுங்க. அல்லேலூயா. அவன் ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உலகத்தார் பாருங்க பூஜை அறைன்னு வச்சுருக்காங்களா? அப்படிலாம் இருக்கும்போது நம்ம ஜப அறைன்னு ஒன்று சின்ன அறை இருந்தால் நான் பரவாயில்லையே, தனியாக ஜபிக்கலாம், குடும்பமாக ஜபிக்கிறதுக்கு சோத்திரம் இருந்தால் அது ஆண்டவருக்கு பிரியம் தானே. அங்கே தேவ பிரசனம் இருக்கும், தேவ மகிமை இறங்கி வரும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ அடுத்து இப்போ வாசிக்கலாம், பிரசங்கி 10:18. மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சு பழுதாங்க. அப்போ புரியுதா என்னது மிகுந்த சோம்பல்? பாருங்க, சோம்பல் தூங்கி வேலை பண்ணணும்னு பார்த்தோம். ரொம்ப சோம்பல் இருந்துச்சுன்னா என்ன ஆச்சுன்னா மேல் மச்சு பழுதாயிருமா. என்னது? மூளை ஒழுங்கா வேலை செய்யாதான். இதுதான் மேல் மச்சு. சோத்திரம். அது சின்ன எறும்புக்கு நல்ல சுறுசுறுப்பு இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளோ உலகத்தார பாரு. நம்ம சபையில் அந்த சோத்திரம், ஆமாம், நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா 2 அம்மா வருவாங்க. இப்போ கூட வந்திருக்காங்களா? ஒரு அம்மா வருவாங்க. இங்கே இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட வந்தாங்க. நினைவில் அவங்க 2 பேரும் 3 மணிக்கு எந்திரிச்சு எங்கே போகிறாங்க? கோயம்பேட்டுக்கு போகிறாங்க. சோத்திரம். அவர் குறிப்பே போகிறாங்க, காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க. திருவிக்கிணறுலாம் கடை வச்சுருக்காங்க, சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோத்திரம். அப்போ பாருங்கள், வயசானவங்கன்னு சொல்ல போனால் வயசானவங்க அவங்கெல்லாம். சோத்திரம் 55-60 வயசுக்கு மேலே தாண்டினவங்க. சோத்திரம். பாருங்கள், காலையிலே எந்திரிச்சிடறாங்க. 3 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க? 3 மணிக்கு ஏறி போகிறாங்கன்னா இதில் சோத்திரம் எல்லாம் இந்த வேனுல பிடிச்சி போகிறாங்க, எது காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கு. அப்போ பாருங்கள், உலகத்தாரே எவ்வளவு, இன்னும் சொல்லப்போனால் இவங்க மட்டும் இல்லை, உலகத்தாரே என்ன பண்ணுங்க, அதிகாலையில் எந்திரிக்கிற பழக்கத்தை வச்சுருக்கிறாங்க. நம்ம கர்த்தர் அதிகாலையில் எழுந்து தேவனை தேடுகிற பழக்கம் இருந்தால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. வறுமை வராது, தரித்திரம் வராது, குறைவு வராது. கர்த்தர் நிறைவானா தேவன் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சு பழுதாகும். அப்போ சோத்திரம் பாருங்க, தேவையில்லாத சோத்திரம், சோத்திரம், கவலை, பாரம், மற்ற விதமான சோத்திரம், சோதனைகள் இதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா ஜபந்தான். சோத்திரம். அதே சமயத்தில் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வருது. நல்ல கவனிங்க. பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள், விசுவாச பரீட்சைகள்லாம் வரும். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்து நீங்கள் ரொம்ப கவலைக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா சரீரம் பாதிக்கப்படும். இதுவே ஆகவே பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருக்கிறீங்களோ அல்லது வாலிப பிள்ளைகளை எந்த விதமாக ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மன அழுத்தம், மனச்சோர்வு, மன உளைச்சல், சோத்திரம், மன பாரத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, 2 வார்த்தை மறக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் ஒரு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை
நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவங்கள நீதிமான் தானே. ஆண்டவரை தேடுற ஜனங்கள் சோத்திரம், அவர் நாமம் தரிக்கப்பட்டவங்க நீதிமான்கள்ல. அவர் கைவிட மாட்டார்னா கைவிட மாட்டார் தான். அடுத்து இன்னொரு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டில்? அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் நம்முடைய ஆண்டவர் யாருங்க? நம்மளை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. மனுஷர்கள் விசாரிக்கிறார்கள் இல்லையோ, ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர். என்னையும் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறார். உங்களுக்கு கவலையில எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடணும். நம்ம விசாரிக்கிறார் நம்மளுக்கு கவலையெல்லாம் என்னது அங்கே பாரத்தை வைக்கணும். இதில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கவலையில்லை. ஆமாம், எல்லா கவலையிலும் நம்ம சுமந்தோம்னா நம்ம சரீரத்தில் பாதிப்பு வரும். சோத்துரும். அது இந்த மாதிரி இதிலேருந்து தப்பிக்கத்தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? தேடுங்க, விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம செய்யணும், ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்யணும். சரி, கர்த்தர் சோத்திரம். அப்போ பாருங்க, இந்த சோம்பலை குறித்து சில வார்த்தை சொல்கிறேன். சோத்திரம் பாருங்க, சோம்பலுக்கு நாம் கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் அது என்ன செய்ய தெரியுமா? முழு வாழ்க்கையும் ஆக்கிரமித்து அடிமைப்படுத்தி விடுமா. சோம்பலுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது என்ன செய்யுமா? முழு வாழ்க்கையையும் ஆக்கிரமித்து அடிமையாக்கி விடுமா. அடிமையாக்கி விடுகிறது மட்டும் இல்லை. சோத்திரம் பாருங்க சார், சோம்பலுக்கு ஒரு சார் சோம்பல்ன்றது சாதாரணமாக எப்படி நம்ம இதுன்னா, அடிக்கடி ஒரு சிலர் எனக்கு போர் அடிக்குது, எனக்கு என்னது ஒரு சோத்திரம் ஒரு மாதிரி ஒரு டைமே போக மாட்டேங்குது. ஆமாம், ஜோம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஆனால் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எனக்கு போர் அடிக்குதுங்க. போர் அடிக்குதுன்னா போய் ஜபத்தில் போய் உட்காரு, போரெல்லாம் அடிக்காது. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் சொல்கிறாரு, போர் அடிக்கின்ற வார்த்தை வந்துச்சுனாலே சோம்பலுடைய அறிகுறின்னு சொல்கிறாங்க. யாரும் சில என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், சிலர் சொல்கிறத பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு போர் அடிக்குது, எனக்கு என்னது. ஆமாம், தேவசமத்தில் இருக்க போர் அடிக்குது. கர்த்தர் சோத்திரம் குடும்பத்தின் காரியங்களை பொறுப்பாக செய்கிறதுக்கு ஒரு சிலருக்கு போர் அடிக்குது. வேலைக்கு போர் அடிக்க பிடிக்கலன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. பிடிக்கல, எனக்கு விருப்பம் இல்லை, அப்படி இப்படின்னு சொன்னால் எப்படி முடியும்? சோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய பாருங்கள், சோம்பல் என்ன செய்யும் தெரியுமா? நல்லா நீங்கள் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வர வேண்டிய கர்த்தரிடத்தில் வருகிற ஆசீர்வாதங்களை தடுத்து போடும். சோம்பல் என்ன செய்யுது? பூமிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு கர்த்தர் தருகிற தர விரும்புகிற ஆசீர்வாதங்களை பெற முடியாதபடிக்க தடை செஞ்சிடும். பார்த்தீங்களா, இப்படிலாம் இருக்கும்போது நம்ம இதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கி நல்ல தீர்மானம் எடுக்கணும். நீங்கள் நானும் எடுக்கணும், நீங்களும் எடுக்கணும். ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை தேட வேண்டிய நேரத்தில் தேடுவேன், அதிகாலையிலே எழுந்திருப்பேன். சோத்திரம், சூரியன் உதயமாறதுக்கு முன்பாக எழுந்து நான் அண்டமிடுவேன். ஆண்டவரே உண்மை தேடி. ஆமாம், சோத்திரம். பாருங்க சோத்திரம். இப்போ சில சமயங்கள்லாம் ஆண்டவர் பாருங்க சோத்திரம் அப்படி எந்திரிச்சு காலையில் சோத்திரம் அப்படி என் பேத்தி 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகும். அது வரைக்கும் தேவசமத்தில் கர்த்தர் கிருபை தருகிறார். அப்போ ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் நான் என்னோடய ஜெபத்தை முடிச்சுட்டு எந்திரிப்பேன் காலையில் 8 மணிக்கு. நம்ம சோத்திரம் ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சாலும் 5 மணிக்கு எந்திரிச்சாலும் ஒரு 3 மணி நேரம். உங்களுக்கு அப்படி இல்லை, 1 மணி நேரம் தானே ஆண்டவர் கொடுக்க சொல்கிறாரு. அதையாவது பழகணும்ல. 5லேருந்து ஒரு 6 இப்படி இருந்து பழகிட்டீங்கன்னா 5 மணிக்கு எந்திரிச்சிங்க உடனே மோகங்களுக்கு கல்வி ஒரு 5:30 ஆகட்டுமே. சோத்திரம் 5:30 ஆகட்டும், உட்காருங்க. ஆமாம், சோத்திரம். ஆமாம், 1 ஹவர் உட்காந்து ஜெபம் 6 வரைக்கும். அப்புறம் 6 வரைக்கும் உங்களுக்கு பத்தாது, 7 மணி வரைக்கும் ஜெபிக்கணும்னு தோணும். ஜெபிக்கலாம். எவ்வளோ நேரம் ஜெபத்தில் இருக்கிறீங்களோ அந்த நாள் அவங்க ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தை தேடி அவருடைய தேவ சமூகத்தினால் நிரப்பப்பட்டு அவருடைய பிரசனத்தால் நிறைந்து ஒரு நாளில் பிரவேசிக்கும் போது அந்த நாள் பெற்றோர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற தனி ஜெபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். இரவில் குடும்பமாக ஜெபிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். சோத்திரம். ஒருவேளை காலையில் குடும்பமாக ஜெபிக்க நாங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? தாராளமாக செய்யலாம். இதெல்லாம் செய்யணும். அப்போ தான் நம்முடைய குடும்பத்தில் வறுமை இருக்காது. சோத்திரம். ஆமாம், தரித்திரம் வராதுங்க. வேத வசனம் சொல்லப்படி நடந்தோம்னா இது ஏன்னா தேவனுடைய வார்த்தை, சத்திய வார்த்தை, நீ உண்மையின் வார்த்தை, இதெல்லாம் நீ நீதியின் வார்த்தை, இதில் எந்த மாற்றமும் வராது. சோம்பலினுடைய விளைவுகள் என்னன்றதை நான் சொல்கிறேன். சோம்பல் என்ன பாதிப்பெல்லாம் உண்டு பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோத்திரம். பாருங்க, தேவன் சோம்பல் உள்ளவருக்கு உதவி செய்வதில்லை என்று பார்க்கிறோம். சரி, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 8ஆம் வசனம் 2 பதிவு. நீதிமொழிகள் 24 ஒருத்தர் 30 31. பாருங்க, புத்தி இல்லாதவர்கள் அங்கே சொல்லப்படுது. புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். சரி, இந்த புத்தி இல்லாதவர்கள் என்ன செஞ்சாங்களா? புத்தி உள்ளவர்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயும் கொண்டு போனாங்கன்னு இருக்குது. அந்த புத்தி இல்லாதவர்கள் என்ன செஞ்சாங்களா?
தங்கள் தீவட்டியில் எடுத்துக்கொண்டு போனார்கள். அப்போ பார்த்தீங்களா சோம்பல்தனம், அசதி, சோத்துரும் அது கைவிடப்பட்டாங்கன்னு பார்க்குறோம். பாருங்க, ஆண்டவருடைய வருகையில் நாம் கைவிடப்படக்கூடாது, அவருடைய வருகையில் நாம் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அப்போ புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆமாம், தீவட்டின்றது ரட்சிப்பு. எண்ணெய்னா அபிஷேகம். எண்ணெய் இருக்குதான்னு பாருங்க, அபிஷேகம் இருக்குதான்னு பாருங்கள். அபிஷேகம் பெறலைன்னா சீக்கிரம் இந்த ஆண்டவரே இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே எனக்கு அபிஷேகத்தால் நிரப்புங்கன்னு விரும்பினீங்கன்னா கொடுத்துருவாருங்க. ஒன்றும் இல்லை, ஆராதனை வேலையில் கொடுத்துருவாரு. வீட்டில் நீங்கள் அதுக்குன்னு 1 மணி நேரம் காத்திருந்து ஜோம் பண்ணி உபவாசம் போட்டு ஜோம் பண்ணிங்களாம் கூட கொடுத்துருவாரு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. நீங்கள் அநேகருக்கு ஏன் இது சோத்திரம் அபிஷேகம் கிடைக்கலன்னா அதில் உண்மையில் நாட்டம் இல்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, தாகமுள்ள மேலே தான் என்ன செய்வாரா, ஜீவ தண்ணீரை ஊற்றுவாரான். தாகமுள்ள தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேலே. அப்போ தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே வறண்டது விடாய்த்துமான நிலத்தில் என்னுடைய ஆத்மா தாகம் கொண்டு இருக்கிறது, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவதை போல என் ஆத்மாவை நோக்கி கதறுகிறது. பாருங்க, அப்படி கதற மனுஷனுக்கு கர்த்தர் உதவி செய்யாமல் இருப்பாரா? அந்த கதறுதல், அந்த கர்த்தர் மேலே உள்ள அந்த அன்பு, அவரோடு இருக்க வேண்டிய ஐக்கியம் நம்ம பலப்படுத்தி கொண்டே இருந்தோம்னா கர்த்தர் தாவீதை உயர்த்தின தேவன் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திர. தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் இல்லைங்க. தாவீதுக்கு குடும்பத்தில் வராத போராட்டமா? சோத்திரம், சோத்திரம். ஒரு பிள்ளை அப்பாவியா, சோத்திரம். ஆமாம், சகோதரனாலே கெடுக்கப்பட்டாள் அம்மோன்னாலே. அந்த அம்மோனை தப்பு பண்ணிட்டான் தான். சோத்திரம். பழி வாங்கி என்னதான் அப்சலோம் அவனுடைய அண்ணன் கொண்டு விட்டான். சோத்திரம். அம்மோன் செத்தான். அடுத்து அப்சலோம் தாப்பனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொஞ்ச நாள் ராஜாவாக இருந்து அவனும் எது சோத்திரம். ஆமாம், பரிதாபமான ஒரு மரணத்தை, பரிதாப மரணம் இல்லை சொல்கிறத விட அவனுடைய தீங்கினால, அவனுடைய பொல்லாப்பினால, அந்த பொல்லாப்பினால அவன் மடிந்தான் என்று பார்க்குறோம். சோத்திரம். அப்போ பாருங்க, இன்னும் சொல்ல போனால் அதோனியா அவன் மகன் செத்து போனான். சோத்திரம். இப்படிப்பட்ட பல இழப்புகள், குடும்பத்தில் பயங்கர போராட்டம். அதே சமயத்தில் சோத்திர ராஜ்யத்திலையும் சோத்திரம். பாருங்கள், யோவாப்பெல்லாம் அவன் சோத்திரம் ராஜாவுக்கே எதிர்த்து நின்று அவன் பேசி செயல்பட்டதெல்லாம் இப்படி பல விதத்தில் போராட்டங்க, பல விதத்தில் வேதனை தான். ஆனாலும் கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்து சோத்திரம் ஆறுதலை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, பலப்படுத்தி சோத்திரம். இன்றைக்கும் சோத்திரம் வேதத்தில் அதிகமான பேர் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஒன்று தாவீது தான். இயேசுவின் பேரை காட்டிலும் எதில் அதிகமாக பேர் இருக்குது? தாவீதை குறித்து சொல்லப்பட்டு. அடுத்து ஆபிரகாம் என்னுடைய பேர் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். பார்த்தீங்களா, தேவன் எப்படி கனப்படுத்தியிருக்காரு பார்த்தீங்களா? அப்போ சோத்திரம் என்னையோ கொண்டு போகவில்லை. சோத்திரம். புத்தி இல்லாதவர்கள். அடுத்து இன்னொரு வசனம் கூட சொல்கிறேன். என்ன வசனம்? 8ஆவது வசனம். பாருங்க, மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு, புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்கள் நோக்கி. பார்த்தீங்களா, அவங்க தேவசமூகத்தில் காத்திருந்து எண்ணெய் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இவங்க போய் அங்கே என்ன இதுன்னு காசு கொடுத்து வாங்குறதா? அது உங்கள் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்கன்னா அப்படி என்ன கதை அது? இது இந்த கடையில் போய் வாங்கலாம் நல்லெண்ணெய், என்னது கடலெண்ணெய், என்னது வேறு என்னென்ன. ஆமாம், ஜெயஸ்டோருக்கு போனீங்கன்னா விதவிதமாக எண்ணெயை பிரதர் கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆனால் இந்த எண்ணெயை வாங்கணும்னா ஆண்டவர் தான் கொடுக்கணும். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது. பாருங்கள், அபிஷேகம் அனல் மூட்டப்படணும். அதாவது ரட்சிப்பு பிரகாசிக்கணும். தீவட்டின்றது சோத்திரம். நம்முடைய ஜீவியத்தில் அந்த ரட்சிப்பு ஒரு தீவட்டி. சோத்திரம். அது எரிய விடுறதுக்கு நமக்கு அபிஷேகம், எண்ணெயாகி அபிஷேகம் தேவை. அப்போ பாருங்கள், அணைந்து போகிறதே என்றார்கள். அப்போ பாருங்க, இப்போ இப்படிப்பட்டவங்கள என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போ சோத்திரம். புத்தி உள்ளவர்கள் எதில் பிரவேசித்தாங்களாம்? ஆண்டவர் வருகையில் பிரவேசித்தாங்க. புத்தி இல்லாதவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? ஆமாம், சோத்திரம். ஆமாம், நல்லா தூங்கிவிட்டு. அந்த வருஷத்தை வாசிக்கணும், ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. பாருங்களேன், என்ன பண்ணாங்களா? சோத்திரம். தூங்கிட்டு அஜாக்கிரதையாக இருந்ததுனால ஆண்டவர் கைவிட்டு போயிட்டார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் பாருங்கள். திடீர்னு இதோ மணவாளன் வருகிறார் என்ற ஒரு சத்தம் வந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்குதா? வாசிக்கலாம். 25ஆம். வாங்க போயிட்டாங்க. எங்கே? ஆமாம், காசு கொடுத்து வாங்குற சமாச்சாரம் இல்லாது, ஆனால் வாங்கலான்னு போகிறாங்களாம். சரி, வாசிக்கலாம். மணவாளனாகிய ஆண்டவராக இயேசு வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவங்க எத்தனை பேர்? 10 பேரில் 5 பேர் தான் ஆயத்தமாக இருந்தாங்க. பாருங்க, அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், இன்னொருவன் கைவிடப்படுவார்கள்னா, ஒருத்தர் ஆயத்தமாக இருந்தாங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஆயத்தமாக இல்லாதவங்க கைவிடப்படுறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சோத்திர
பாதிக்கு பாதி என்னது சோத்திரம். ஆமாம், சோத்திரம் போக முடியல. காரணம் என்ன? ஆயத்தம் இல்லாதனால தான். அப்போ பாதி தான் போவாங்கன்றது அப்படி ஒரு கணக்கு இல்லை. ஆயத்தமாக இருந்தவங்க அதுக்கு தான் சொன்னார் சோத்திரம். சரி, அப்படியே அவர்கள் வாங்க போனது மணவாளன் வந்து விட்டார். அந்த மணவாளன் யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மணவாட்டி சபையாக நம்ம இருந்தோம்னா எல்லாரும் எடுத்து கொள்ளப்படுவோம். சபையில் எல்லாரும் மணவாட்டியாய் நம்ம மாறணும். கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் மாறணும். தெய்வீக சாயல் உடையவர்களாய் மாறணும். அப்போ நிச்சயமாக எல்லாரும் நாங்களும் ஊழியர்கள் குடும்பமும் விசுவாசிகள் குடும்பமும் ஆண்டவருடைய வருகையில் சேர்த்து கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. எப்போ ஆண்டவர் ஒரு வர ஆயத்தமாக இருக்கும். சோத்திரம். 5 வருஷத்துக்குள்ளே வராரோ 10 வருஷத்துக்குள்ளே வராதோ சோத்திரம். ஒருவேளை இன்றைக்கே வந்தாலும் நம்ம போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு இந்த உலகம் பழைய பாடல் ஒன்று இருக்குது. இப்பூவி ஒரு சொந்தம் அல்லவென்று என் இயேசு மொழிந்தாண்டரனே ஒரு பாட்டு இருக்குது. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டருக்கு இங்கே பங்காய் கிடைத்திடணும். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. இப்பூவி ஒரு சொந்தமல்லவென்று என் இயேசு மொழிந்தனரே. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கே பங்காய் கிடைத்திடினோ. ஆனந்தமே ஆனந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. இயேசு அண்ணலை அண்டின் கானந்தம். இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? முழு பாட்டு படிங்க. நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும் இந்த பாட்டு. அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டு ஆயத்தமாக இருந்தோம். அவரோட கல்யாணம் விட்டுக்க பரவத்தில் வேகம் சொல்லப்படுறது. சோத்திரம். ஆண்டவர் வரிகளை சேர்த்துக்கொள்ளும்போது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவர் வெளிப்படுத்த விசேஷத்தில் இருக்குது இல்லையா? மகிழ்ந்து கழிவுற கடவும் அப்படின்லாம் இருக்குது. அப்போ சோத்திரம். ஒரு காரியம், நம்ம இந்த பூமியில் கொஞ்சம் நம்ம சோத்திரம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கல்யாணம் லேட்டாகனாலும் சோத்திரம் ஆகும், நிச்சயம் ஆகும். ஆமாம், கர்த்தர் வரைவுக்குள்ள ஆகும்னு நான் விசுவாசிக்கிறேன். அதே சமயத்தில் பொதுவான கல்யாணம் ஒன்று உண்டு சோத்திரம். அது 2 வார்த்தை இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் சோத்திரம். அதை வாசிக்கலாமே. 2 வார்த்தை வரும் அதில். 19:7 பாருங்க. சந்தோஷப்பட்டு என்ன செய்யணும்? ஆமாம், சந்தோஷப்பட்டு கழிவுறுங்க. என்ன இந்த உலகத்தின் வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள். அப்போ ஒரு பாட்டு பாடணும் இல்லையா? ரீகன் கோமஸுடைய பாட்டல் சோத்திரம். அக்னியில் நடந்து வந்தோன்னு பாடிட்டு அதில் ஒரு வரி வருமே, பலவித சோதனையா. ஆமாம், பலவித சோதனையால் புடமுடுகிறாரு. விசுவாச பரீட்சையில் புடமுடுவார். நம்ம புடமுடப்பட்டோமையா ஒன்றாக விளங்க செய்தீர், புது இருதயம் தந்து விட்டீர். பார்த்தீங்களா? சோத்திரம். இதெல்லாம் இந்த அனுபவத்தோடைய நம்ம போய் கடந்து போகணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆமாம், பலவித சோதனை வருது, பயந்துடாதீங்க. இதுதான் நம்ம புடமுட்டு ஆண்டவருக்கென்று பிரகாசிக்க வைக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கென்று வைராக்கியமை ஜீவிக்க வேண்டிய பலனை தருகிறது இதுதான். சரி, சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கொடுவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணலாம். இப்போயே ஆயத்தம் பண்ணணும். மணவாளனா இயேசுடைய வரிகளை போகிறதுக்கு மணவாட்டி சபையானது நம்ம ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு வந்தாலும் என்னை சேர்த்துக்கொள்ளும். ஆண்டவரே, உங்களுடைய வருகையில் நான் கைவிடப்படக்கூடாது, என் குடும்பம் கைவிடப்படக்கூடாது. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். ஆண்டவரே, உங்களுடைய வருகையில் ஊழியர்களை நாங்களும் குடும்பத்து பிள்ளைகளும் சந்ததியிலோ உங்களுடைய வருகையில் நாங்கள் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும். எங்கள் சபை விசுவாசிகளும் குடும்பத்து பிள்ளைகளும் சந்ததியிலோ உங்களுடைய வருகையில் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. சேர்த்துக்குள்ளே வரப்போகும்போது நீங்களுக்கு போக விருப்பமா? யோசிச்சு சொல்கிறேன்றீங்களா? ஆபத்து. அல்லேலூயா. சோத்திரம். அந்திகிறிஸ்து காலத்தில் சிக்கி கொண்டவங்களுக்கெல்லாம் பரிதாபம். சோத்திரம். எப்போ வர்றாரோ தெரியாது. சோத்திரம். ஆமாம், ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்பது உண்மை. அதனால் இந்த நாள் வருவார், இந்த வருஷம் வருவார், ஆமாம் இந்த கிழமை வருவார்னு யார் சொன்னாலும் அது பொய்யாகும். ஆனால் வருவது நிச்சயம். அல்லேலூயா. சபையை சேர்த்துக்குள்ளே வருவார். அடுத்து பகிரங்கமாக இன்னொரு வருகை இருக்கிறது. முதல் வருகை இரட்சகராக வந்தார். 2வது சபையை சேர்த்துக்குள்ளே சோத்திரம் சேர்த்துக்குள்ளே வருகிறார். 3வது பகிரங்கமாக சோத்திரம் அவருடைய கால்கள் ஒலிவமலையில் சோத்திரம் எருசலேமில் ஒலிவமலையில் வந்து இறங்க போகிறது. அல்லேலூயா. இதை நம்ம மட்டும் இல்லை, யாரையும் நம்புகிறாங்க, முஸ்லீம் கூட நம்புகிறாங்கங்க. ஆமாம், அவர் வந்து சில காரியங்கள்லாம் செய்வார்னு சொல்கிறாங்க.
அவங்க சொல்கிறத அவளை முக்கியப்படுத்த வேண்டியதில்லை. நம்ம வேதத்தில் எல்லாம் 100க்கு 100 எல்லாம் சரியாக நிறைவேறி கொண்டு இருக்கிறது, எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது, இன்னும் நிறைவேற போண்டிய சத்தியங்களும் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இவைகள் தேவனுடைய பாருங்க, பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியாவின் கல்யாணம் வந்து விருந்துக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ அடுத்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து. இதெல்லாம் பங்கு பெற ஆசையா? எழுத்தின்படியான கல்யாணம் அல்ல. அல்லேலூயா. பூமிக்குரிய கல்யாணம் பண்ணுறோமே அந்த மாதிரி இல்லை இந்த கல்யாணம். இதெல்லாம் நம்ம ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருந்து அவருடைய சபை வந்து மணவாளன் அவர், மணவாட்டி சபை என்று சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்து. ஸோ அது கணவன் மனைவிக்கு எப்படி ஒரு அன்பு செலுத்த வேண்டும் என்ற காரியங்கள்லாம் இதை நம்ம எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அதை ஒப்பிட்டு சொல்லிக்கிட்டே வருவார். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியத்தை ஒப்பிட்டு சபைக்கும், ஆமாம், ஸோ அது கர்த்தருக்கும் உள்ள ஒரு ஐக்கியம், அதை குறித்தும் சொல்லிட்டு வருவார். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதை நீங்கள் வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க, நமக்கு நேரம் இல்லை. அது சொல்லப்பட்டிருக்கிற பார்த்தீங்களா, கல்யாண வீட்டுக்கு பிரவேசித்தாலும் என்ன கதவு அடைக்கப்பட்டது. எங்கே இருக்குது? மற்ற 25ஆம் அதிகாரத்தில் சோத்திர, ஆமாம், எண்ணெயை வாங்க போனாங்களா. வாங்க போகும்போது மணவாளன் வந்து விட்டார். அப்போ கர்த்தராகிய இயேசு வந்து விட்டார் அர்த்தம். ஆயத்தமாக இருந்தால் அவரோடு போனார்கள். சோத்திரம், ஆயத்தமாக இருந்தால் அவரோடு போயிடுவோம் நிச்சயமாக. இல்லை, கதவு அடைக்கப்பட்டதுன்னா அதுக்கு பிறகு போக முடியாதுன்னு அர்த்தம். சோத்திரம். பின்பு மற்ற கன்னிகளும் வந்து ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும்னு சொன்னாங்களா. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரா? உங்களை அறியன் என்று மெய்யா உங்களுக்கு. அதனால் அப்படி சொல்லிட்டு என்ன வார்த்தை சொல்கிற, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் என்ன பண்ணுங்க, விழித்திருங்கள், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் இருக்குது. சோத்திரம். ஆமாம், சோத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 21ஆம் அதிகாரம் இன்னும் நீங்கள் சுவிசேஷ புத்தகத்திலாம் இருக்குது. ஆமாம், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் இருக்குது. அப்போ விழித்திருக்கிறதுன்றது என்னது? இப்போ பகலில் நம்ம விழித்திருப்போம், ரைட்டு. இப்போ அதிகாலை ஜெபங்கள்லாம் பாருங்க, எழுந்து விழித்திருக்கிறோம். விழித்திருந்து நம்ம செபிக்கணும். தூக்க நேரம் தான், உலகத்தார் தூங்குவாங்க தான் பெரும்பாலர். உலகத்துலேயே நீங்கள் கூட காலையில் எந்திரிக்கிறவங்க இருக்கிறாங்க, 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு பார்க்குறோமே. சோதரம். ஆனால் நம்ம அதிகாலையிலே எழுந்து, அதிகாலையில் ஆண்டவர் சொன்னார், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் சொன்னார். அதிகாலையில் நம்ம தேடும்போது தான் அவரை கண்டடைய முடியும். அல்லேலூயா. சரி, இதில் கவனம் செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ 24 நீதிமொழி 24ஆம் அதிகாரம் 30-31 வசனம் பாருங்க. சோம்பேறியின் வயலையும், 2 காரியம் இருக்குது. சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். பார்த்தீங்களா, இது நல்லா கவனிங்க. சோத்துற முள்ளு காடாக இருந்துச்சு, காஞ்சோரி மூடினது. பார்த்தீங்களா எவ்வளோ பரிதாபம்? பார்த்தீங்களா, சோம்பேறியின் வயலை கடந்து போனாப்புல. இது கர்த்தர் போகிறதுக்கு நம்ம அடையாளமாக நம்ம பார்த்துக்கணும். சோத்திரம், கடந்து போனேன்னு சொல்கிறாரு. இது நீதிமொழிகள் சோத்திர சாலமோன் ஞானி மூலமாக எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. ஆவியானவர் அவரை ஆட்கொண்டு அவர் மூலமாக வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தை. அதனால தான் சாலமோனுடைய ஜீவியத்தில் சில குறைபாடு இருந்தாலும் சோத்திரம் தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தையினால தான் அது நம்ம இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதை நம்ம கவனிக்கணும். சோத்திரம், இந்த மனுஷன் பல மனைவியோட வாழ்ந்த மனுஷனே, ஆனாலும் கூட தேவன் தேவ ஞானத்தை கொடுத்து அந்த கிருபையை கொடுத்து பயன்படுத்துகிறபடினால அது தேவனுடைய வார்த்தை. அதனால் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அதில் தப்பு இல்லை, அது ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க. சரி, அப்போ சோம்பேறியின் வயலையும் பாருங்கள். இது 2 காரியங்களை குறிக்கும். ஒன்று, வயல் என்பது உங்களுடைய தொழில் ஸ்தலம், வியாபார ஸ்தலம், வேலை ஸ்தலம், இதை குறிக்கும். அல்லேலூயா. திராட்சை தோட்டம் என்பது சபையை குறிக்கும். உங்களுடைய தொழில் ஸ்தலம், வியாபார ஸ்தலம், வேலை ஸ்தலம், குடும்பம், இதுவும் எப்படி இருக்கணும்? சோத்திரம், நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கணும். அப்போ சோம்பலுக்கு உடையவர்களாக குடும்பத்தார் இருக்கக்கூடாது, பெற்றோர்கள் இருக்கக்கூடாது, பிள்ளைகள் இருக்கக்கூடாதுங்க. சோத்திரம், நீங்கள் பழகிட்டீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் 20 நாட்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் பழக்கமாயிடும்னு சொல்லப்பட்டிருக்கிற அது உண்மையும் கூட. அல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் காலையில் இது வரைக்கும் எந்திரிக்காதவங்க 5 மணிக்கு நீங்கள் கரெக்டாக எந்திரிச்சிருங்க. நீங்கள் 20 நாள், இன்னும் சொல்ல போனால் ஒரு சோத்திரம் 10 நாளில் கூட சிலர் உங்களுக்கு பழக்கம் வந்துடும். அதிகபட்சமாக 20 நாளில் உங்களுக்கு அது பிறகு தூக்கமே வராது. படுத்திருந்தாலும் தூக்கம் வராது. பழகணும்.
4 மணிக்கு எந்திரிச்சு பல்லக்கி ஆச்சுன்னா சோத்திரம் சில நாட்கள் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கா. நம்ம பார்த்து எந்திரிச்சு என்ன பண்ணணும், உட்காந்தே இருக்கக்கூடாது. அப்போ சிலர் உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருப்பாங்க. சோத்திரம் அதெல்லாம் வேண்டாம். அல்லேலூயா. எழுந்திரிச்சிடணும், பட்டுன்னு எந்திரிச்சு என்ன பண்ணணும், முகத்தை கழுவி ஆமாம் ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணணும், ஆமாம் ஒரு டீ கூட நைட்டு போட்டு வச்சுருக்கலாம். இல்லாட்டி காலையில் டீ போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருமா? கொஞ்ச நேரத்தில் டீயை போட்டு நல்லா சோத்திரம் சுறுசுறுப்பாக ஆமாம் குடிச்சிட்டு உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஆமாம் சோத்திரம் அதுலேயும் நீங்கள் அபிஷேகம் பெற்று நீங்கள் எல்லாம் ஜெபத்தில் இருந்தீங்கன்னா அந்த நேரம் போகிறதே தெரியாதுங்க. அல்லேலூயா. ஆமாம், நேரம் போகிறதே தெரியாது. அவ்வளோ நேரம் தேவனோடு உறவாடலாம். தேவனோடு எவ்வளோ நேரம் இருக்கிறோமோ நம்ம ஜீவியம் பரிசுத்தமாகும். நம்முடைய ஜீவியம் சாட்சியுள்ள வாழ்க்கை, உண்மை உள்ள வாழ்க்கை, நீதியின் உள்ள வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக மாறிடும். அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். ஆசீர்வாதம் தரித்திரன்றது சோம்பல்தனத்தினால் வருகிறது, வறுமை சோம்பல்தனத்தினால் வருகிறது. நாம் சுறுசுறுப்புள்ளவர்களாய் மாறிட்டோம்னா சுறுசுறுப்புள்ள கையோ என்ன செய்யுமா, செல்வத்தை உண்டாக்குங்க. சாதாரண வார்த்தை இல்லது, நிச்சயம் இது கர்த்தருடைய வார்த்தை, இது நிறைவேறுகிற வார்த்தை. அப்போ உங்கள் வாழ்க்கையில் செல்வம் உண்டாகணும், ஆசீர்வாதம் உண்டாகணும், உயர்வு உண்டாகணும்னா என்னதான் வேணும்? ஆமாம், சுறுசுறுப்போடு கூட செயல்படணும். அப்போ சுறுசுறுப்பை கொடுக்குற தேவனை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆமாம் தேடணும். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த ஆசீர்வாதத்தோடு கூட ஒவ்வொரு நாளிலும் பிரவேசிக்கலாம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் சோத்திரம். அப்போ வயல் திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன் அப்படின்னா ஒரு கர்த்தர் போகிறதுக்கு அடையாளமாக தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டோம். அப்போ கடந்து போனேன் பார்த்தேன்னு சொல்கிறாரு. அப்படி பார்த்தபோது என்ன நடக்குதா? 31 வசனம். காரணம் என்ன? சோம்பேறியாக இருந்ததுனால, உழைக்காததுனால. சோம்பேறி என்ன செய்ய மாட்டாங்க, உழைக்க மாட்டாங்களே. அப்படி அதெல்லாம் முள்ளுக்கடா போயிடுச்சான். பார்த்தீங்களா? அது எப்படி இருக்க வேண்டிய வயல் எப்படி இருக்கணும், திராட்சை தோட்டம் எப்படி இருக்கணும், சோத்திரம் நல்ல செழிப்பாக நல்ல பலன் கொடுக்குறதா அதை உழைச்சி மாட்டி இருக்கணும்ல. அது செய்யாதனால முள்ளுக்கடாய் போச்சு. நிலத்தின் முகத்தை என்ன செஞ்சுன்னா காஞ்சேரி மூடினது. பாருங்க, அது கர்ச்சுவை பாதுகாப்பு இல்லாமல் போச்சு. சோத்திரம் எவ்வளோ ஒரு காரியம் பார்த்தீங்களா? அப்போ வயலுன்று சொல்லுகிற கர்த்தர் உங்களுடைய தொழில் சொல்லலாம், வியாபாரம் சொல்லலாம், வேலை, உங்கள் குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். அதே போல் ஊழியர்களுக்கு எங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, திராட்சை தோட்டமாகிய சபையிலையும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நல்ல ஒரு தேவனுடைய நடத்துதலும் ஆசீர்வாதமும் இருக்கணும்னா ஊழியர்களை நாங்களும் நல்லா விழித்திருந்து நாங்கள் ஜெபிக்கணும், தேவனை தேடணும், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்கிற காரியம் உங்களுக்கு உண்டு, எங்களுக்கும் உண்டு. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா மனித கண்களில் சோத்திரம். அப்போ அந்த சோம்பல் உள்ளவர்களுக்கு தயவு கிடைக்காதான். ஒன்று தேவன் சோம்பல் உள்ளவருக்கு உதவி செய்ய மாட்டார், ரெண்டாவது மனித கண்களில் கூட தயவு கிடைக்காதான். பாருங்கள் வசனத்தை கவனிங்களேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பார்த்தீங்களா? சோம்பேறி என்ன செய்வானா, அப்பா குளிர்துங்க நான் உள்ள மாட்டேன். விவசாயியாக இருக்கிறவன் நல்லா சுறுசுறுப்பாக இருந்தது விவசாயம் பண்ண முடியும். குளிருக்குன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாங்களா, சோம்பேறி உள்ள மாட்டானா. சரி வாசிங்க. குளிர்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாமல் இருந்தால் சோத்திரம் சாப்பாடு கிடைச்சிருமா? கிடைக்காது இல்லை. அந்த மாதிரி தான் சோம்பேறி குளிர்ன்னு உளமாட்டான். அறுப்பில் பார்த்தீங்களா, அறுப்பில் பிச்சை கேட்டாலும் ஆமாம். நீ சில ஆளுங்களை நான் பார்ப்பேன் போகும்போது, சிலர் இப்போ நம்ம இறக்கப்பட்டு என்ன செய்வோம், ஒரு மாதிரி இருக்கிறாங்க, அழுக்கு ட்ரெஸ்ஸு போட்டுருக்கு, ஒரு மாதிரி நோண்டி நடக்கிறாங்க, அப்படியெல்லாம் பார்ப்போம். சில பேர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனாலும் கூட என்னது, ஆமாம் ஏதோ ஒரு மாதிரி இப்போ ரொம்ப பரிதாபத்துக்குரிய ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க. சிலர் சொல்கிறத பார்த்துருக்குறேன், உனக்கு தான் கை கால் நல்லா இருக்குதே, உழைச்சி சாப்பிட்டானே அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுக்கு பிச்சை எடுக்கிற? பார்த்தீங்களா, இதெல்லாம் தேவையா? அப்போ இந்த சோம்பேறி பிச்சை கேட்டாலும், அறுப்பில் பிச்சை கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் கூட என்ன செய்ய மாட்டாங்களா, பிச்சை கூட கொடுக்க மாட்டாங்களாங்க. பார்த்தீங்களா எப்படி பரிதாபம். மனுஷனுடைய உதவி கிடையாது, ஒன்றும் தேவனும் உதவி செய்ய மாட்டார், மனுஷ உதவியும் கிடைக்காதான் யாருக்கு. நல்லா சோம்பேறி சோத்திரம் எவ்வளோ பரிதாபம் பார்த்தீங்களா? ஆனால் நான் இனிமேல் சோம்பேறியாக இருக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம், தைரியமாக சொல்லுங்கள் சோத்திரம். ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுங்கள். நீங்கள் மனுஷனுக்கு முன்பாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவரே நான் சுறுசுறுப்பாக காத்துக்கொள்ளுவேன், அதுக்காக அதிகாலையில் எழுந்திருப்பேன். அதிகாலையில் எழுந்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு சுறுசுறுப்பு வந்துடும். அல்லேலூயா. ஆமாம், சோம்பல் போயிருங்க. சாதாரணம் இல்லை, சும்மா தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் கொடுக்குறாருன்னா சாதாரண காரியம் இல்லை. அல்ல கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நீதிமொழிகள் 13:14, 13:4, 13:4. பார்த்தீங்களா எவ்வளோ பரிதாபம். சோம்பேறி ஆத்மா விரும்புவாங்களாம், ஆனால் ஒன்றும் கிடைக்காதான்.
சோத்திரம். அதுக்கிட்ட பிரயாசம் எடுக்கிறதில்ல, உழைக்கிறதில்ல, சோத்திரம் கஷ்டப்படுறதில்ல. ஆனால் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிள்ளைகள் படிக்கிற காலங்களில், வேலை செய்யாத காலங்களில், அப்பா அம்மா வேலை செய்கிற காலங்கள் இருக்கும். அதே சமயத்தில் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் எனக்கு குளிருது, சோத்திரம் அப்படின்னுக்கிட்டு இருந்து வீட்டில் இருந்தால் மழை காலம் குளிரத்தான் செய்யும். மழை காலங்களில் கூட வேலை வச்சுருப்பாங்க. போகாமல் இருக்கிறீங்களா? போகாமல் இருக்க முடியுமா? இப்போ வேலை செய்கிற இடத்துல எனக்கு மழை காலங்க, ரொம்ப குளிர் காலங்க, முடியாதுங்க, நான் வேலைக்கு வர மாட்டேங்கன்னு அப்படி யாராவது சொல்கிறாங்களா? சொல்ல முடியுமா? அப்போ வராத மாதிரி இருந்தீங்கன்னா உனக்கு வேலை இல்லை, சம்பளம் இல்லைன்றாங்க. அப்படி அதுதான் நிலைமை உண்டாகும். இதானே நமக்கு தெரிஞ்சதானே. சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெற முடியாதான். அடுத்தது ஜாக்கிரதையுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். இப்போ சுறுசுறுப்புள்ளவர்கள், ஜாக்கிரதை உள்ளவருடைய ஆத்மா தான் புஷ்டியாகும். அப்போ நன்மையை பெற முடியும்னு அர்த்தம் அதில். சரி, இன்னொரு பாருங்க, சோம்பல் என்ன செய்யுமா? மிகுந்த பயத்தை உண்டாக்குமா. பாருங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு பயம் அதிகமாக இருக்குமா. சோத்திரம். நீதிமொழியில் 22:13 வாசிங்க. அந்த வசனத்தை காவிங்கள என்ன சொல்கிறாங்களா? எனக்கே இருக்குது, நான் வெளியே போனால் சிங்கம் இருக்குதுங்க, வெளியே போனால் ஆபத்து இருக்குதுங்க, நான் போக மாட்டேங்க அப்படின்னு யார் சொல்லுவாங்களா? சோம்பேறி சொல்லுவாங்கண்ணா. சோம்பேறிகளாக இருக்கிறவங்க அப்போ அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம சொல்லக்கூடாதுல்ல. சரி, அவங்க சொல்லிட்டு போட்டோம். நம்மெல்லாம் சுறுசுறுப்புள்ளவர்கள், சோதர தேவனுடைய சத்தியத்தை அறிந்தவர்கள், கை கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறேன். சரி, வெளியில் சிங்கம், வெளியே போனால் கொண்டு போடுவாங்க. இப்படி எவையா சும்மா வந்து ஒரு வெளியே போனால் சும்மா எவனாவது வந்து கொண்டு போடுவானா? சிங்கமாக இருக்கும். நாட்டில் சிங்கமாக அவ்வளோவது, காட்டில் இருக்கும். என்ன பாருங்க, இப்படிலாம் சொல்லுவாங்களாம், காரணம் சொல்லுவாங்களாம். இதுக்கு வேறு மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. ஐயோ, என்னால் போக முடியாதுங்க, எனக்கு உடம்புக்கு முடியலைங்க, சோத்திரம், எனக்கு அங்கே வலிக்குதுங்க, இங்கே வலிக்குதுங்க, இப்படிலாம் சொன்னோம்னா வேலைக்கு போக முடியுமா? சம்பாதிக்க முடியுமா? இது எல்லாருக்கும், ஆண்களுக்கு உண்டு, பெண்களுக்கு உண்டு. அல்லேலூயா. எனக்கும் உண்டு, உங்களுக்கு உண்டு. இன்னும் சொல்கிறேன், எனக்கும் உள்ளது சத்தியம். இந்த சத்தியம் யாருக்கு உள்ளது? ஆமாம், எப்போது நான் பேசுகிற சத்தியம் எனக்கு ஃபஸ்ட்டுன்ற நான் ஊழியர்கள் நாங்கள் அப்படி தான் எடுத்துக்கொள்ள, எங்களுக்கு அப்படி தான் ட்ரைனிங்கே. அடுத்து தான் விசுவாசிகளுக்கு. சரி, ரைட்டு, பாருங்க, அப்படி சொல்லுவாங்களா? சரி, 13 வயசாச்சா? இன்னொன்று. சரி, அடுத்து நிலையற்று அலைய வைக்கிறோம். நிலையற்று அலைய வச்சிருமா சோம்பல். பாருங்க, நீதிமொழியில் 26ஆம் அதிகாரம் 14 வசனம் 15 வசனம் பாருங்க. நிலையற்று அலைவாங்களாம். எவ்வளோ பரிதாபம் பார்த்தீங்களா? என்னது? கதவு கீழ்மணியில் ஆடுதா? கீழ் போட்டு பாருங்க. நம்ம இந்த இதில் 4 கீழ் வச்சுருக்குறோம். அதில் தான் அது நிற்கிது இல்லையா? அப்படி இப்படி இது பண்ணோம்னா என்ன செய்யும்? இப்படி தள்ளி விட்டோம்னா என்ன ஆடிக்கிட்டு இருக்கும் இல்லையா? அதுபோல் சோம்பேறி என்ன செய்வானா? படுக்கையில் ஆடிக்கிட்டு அடக்கிறானா. எனது ஊஞ்சல் ஆடுற மாதிரி படுக்கையில் ஆடுற காசு இங்கிட்டு உருண்டு கிளப்பி விட்டா அங்கிட்டு போய் படுக்கிற ஆள்னா இருக்குது பற்றியில. ஒரு இடத்துல கிளப்பி விட்டோம்னா அங்கிட்டு போய் படுத்துருங்க. சோத்துரும். நீங்களாம் அப்படி இருக்க மாட்டீங்களா? நீங்கள் நல்ல பிள்ளைங்க. அப்போ கதவு கீழ்மலையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் ஆண்டவர் நல்லா சொல்லியிருக்கிறாரு. படுக்கையில் ஆடுறாங்களா? என்ன ஆண்டவர் இப்படியெல்லாம்? ஆமாம், அது அவங்களுக்கு சொல்கிறாரு, நமக்கு இல்லை. நம்மளாம் கரெக்டாக நடக்கிறோம்ல, நமக்கு இல்லை. சோத்திரம். ஆமாம், ஒன்று எனக்கு சரிப்படுறது தான் எனக்கு சொல்கிறாருன்னு சொன்னால் அது உங்களுக்கு தான். அல்லேலூயா, எனக்கு தான். சரி, அப்படியும் எடுத்துக்கொள்ளணும்ல. சோத்திரம். சரி சரி. என்னப்பா எடுத்து இன்னொரு வசனம். மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு. சொல்கிற 5 வசனம். சோம்பேறி தன் கையை களத்தில் வைத்து, இது எவ்வளோ கொடுமை பாருங்க, களத்தில் வச்சு அதை எடுத்து சாப்பிட்றது கூட என்ன பண்ணுறானா? ஏன்ப்பா என்ன இது எப்படிப்பட்ட சோம்பேறி பாருங்க. இப்போ சாப்பாடு போட்டு வச்சாச்சு, எடுத்து சாப்பிட கூட எனக்கு கஷ்டமாக இருக்குங்க, ஊட்டி விடுங்கன்னு சொல்லுவார். அப்படி பாருங்க, நம்ம கேட்குறதுக்கு இதாக இருக்குது. ஆமாம், சோத்திரம். ஆனால் அப்படி தான் சில பிள்ளைங்க சொல்லுங்கள. சரி, பெரிய பிள்ளைகள் ஆனால் கூட அம்மா எனக்கு ஊட்டி விடுங்கம்மா. சில பிள்ளைங்க இந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஊட்டி விட்ட பழக்கத்தில், இந்த யார் பாப்பா, அவங்க பேர் என்னது, மனிஷா இன்னமும் என்னை ஊட்டி விடுங்கண்ணா. சோத்திரம். இது கூட இன்னும் எத்தனை வயசு பிள்ளை? 10 வயசு இருக்கும் அதிகபட்சமாக. சரி, 8 வயசு தாங்கதா. சரி, ரைட்டு, அதுனாலும் பரவாயில்ல. 15 வயசு பிள்ளை ஊட்டி விடுங்கன்னு சொன்னால் அது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையோ? எங்கள் அம்மா கையில் ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவேன். அப்படி பிள்ளைகளாம் இருக்குது. அப்படி பிள்ளைகளாம் இருக்காதீங்க தயவுசெய்து. அல்லேலூயா. சோம்பேறி தன் கையில்
கையை களத்தில் வைத்து அப்படின்னா என்னது, சாப்பாட்டில் வச்சு அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறானா பத்தியில. அப்படிலாம் இருக்கா, நிலைமை இருக்கா? நோ, இருக்கக்கூடாது. அல்லேலூயா, சோத்ரா. அவ பாருங்க, சோம்பேறியுடைய நிலைமை எவ்வளோ பரிதாபமாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நான் ஆச்சரிக்கிறீங்களா? இன்றைக்கி தான் புதுசாக கேள்விப்படுறீங்களா? ஆனால் நான் இன்றைக்கி தான் இந்த சத்தியத்தை பேசுகிற மாதிரி 24 வருஷம் ஆகுது, அடுத்து 25 வருஷம். நான் இது வரைக்கும் இந்த பொதுவாக நீங்கள் பைபிளில் வாசிச்சிருப்பீங்க, ஆனால் இது ஒரு சத்தியமாக கர்த்தர் கொடுத்து என்ன தலைப்பு, சோம்பலை அகற்றி சுறுசுறுப்புடன் செயல்படுவோம். இதுதான் தலைப்பு. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பாருங்கள், நிலையற்ற அலைய வைக்கிறது பார்த்தீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அஜாக்கிரதையாய் நிர்விசாரணமாய் செயல்பட அல்லது வாழ்கிறதுக்கு கொண்டு போயிடுது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நீதிமொழிகள் 12:24. என்னவா? ஆமாம், ஏற்கனவே வந்துச்சா? சரி, ஆனால் இங்கே கொஞ்சம் மாற்றமாக இருக்கும், வாசிக்கலாம். வழியில் சிங்கம் இருக்கும், நடுவீதியில் கூட சிங்கம் இருக்குதுங்க. பார்த்தீங்களா? எங்கே போனாலும் சிங்கம் இருக்குது, அது இருக்குது, பயம் இருக்குது. ஐயோ, என்னால் முடியாது, போக முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாது, நான் வீட்டிலே கிடக்கிறேன். இந்த அந்த சோம்பேறியை வச்சு என்ன தான் பண்ண முடியும்? அந்த குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, ரொம்ப பரிதாபம் இல்லை. அப்போ சோத்திரம். அப்போ ஏற்கனவே சொன்னோம், வெளியில் கொலையுண்மைன்னு சொல்லுவானா? சிங்கம் இருக்குது, வெளியில் கொலையுண்மைன்னு சொல்லுவான். இங்கே என்ன பண்ணிருக்கிறது? மறுபடியும் 2 வார்த்தையும் வருது பாருங்க. வழியில் சிங்கம் இருக்கும், நடுவீதியில் சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். அப்படி சொல்லப்பட்டிருக்குது. சோத்திரம். சரி, அடுத்த நீதிமொழிகள் எத்தனை வசனம்? 26. இன்னும் நீதிமொழிகள் 12:24. பார்த்தீங்க, நல்லா, இதுதான் நமக்கு முக்கியம். ஜாக்கிரதையோட கை என்ன செய்யும்? ஆமாம், நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால், சுறுசுறுப்புள்ளவர்கள் செய்தியாக இருந்தால், நம்ம ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா, சோத்திரம். பெரிய பெரிய நிலைக்கு உயர்ந்தவர்களை பாருங்கள், அவங்களும் நல்லா உழைச்சி மேல்நிலைக்கு வந்திருப்பாங்க. மற்றவர்களையும் நடத்துகிற அளவுக்கு அவர்களுக்கு திறமை வந்துடும். இருக்கா பார்த்தீங்களா? பெரிய பெரிய ஸ்தானத்துக்கு வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாம் பாருங்கள். யோசிப்பு எப்படி? அவர் படாத பாடா, அவருக்கு வராத நெருக்கமா, ஆனால் அவர் கர்த்தர் உயர்த்தும் போது என்ன நிலைக்கு வந்தார்? ஆமாம், ராஜாவுக்கு 2ஆவது ஸ்தானத்தில் வந்து அந்த சோத்திரங்க எகிப்து தேசத்துக்கே சோத்திரம் மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற தேசத்தார் வந்து கூட என்ன பண்ணுறாங்க? அது தானியம் வாங்கிட்டு போகிறத்தக்கதாய், ஆமாம், அந்த தேசம் செழிப்பாக இருக்கத்தக்கதாய், வறுமை வராதபடிக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாய் அவர் எவ்வளவு ஒரு தலைமை ஸ்தானத்திலிருந்து செயல்பட்டு ஆளுகை செஞ்சாரா? ஆமாம், ராஜா என்ன சொன்னா? நான் பேருக்கு தான்ப்பா ராஜா, நீ தான் எல்லாம். யார்? யோசேப்பு, நீ தான் எல்லாம். ஆமாம், ஏன்னா தேவ ஆவி ஒன்றை இருக்குது, நீ சொன்னதெல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆமாம், சோத்திரம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த பிரச்சனைகளையும் சொல்லி பிரச்சனைக்கு தீர்வையும் சொல்லி அதெல்லாம் பண்ணும்போது சோத்திரம் யாரும் சொல்லாத ஒரு சரியான வார்த்தை அந்த பாருங்கள், அந்த ராஜாவுக்குள்ளாக உணர்த்தப்பட்டுச்சு. சரியான காரியத்தை சொல்கிறான் அந்த மனுஷன், ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. ஏற்றுக்கொண்டதுனால 7 வருஷம் நல்ல செழிப்பாக, அடுத்த 7 வருஷம் கடுமையான பஞ்சத்தில் அந்த தேசம் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா, கர்த்தர். அப்போ ஜாக்கிரதையுடைய கை ஆளுகை செய்கிறது. நீங்களும் நாளும் ஜாக்கிரதையுள்ளாக இருக்கணும். அல்லேலூயா, அப்போ தான் நம்ம மற்றவர்களை நடத்தத்தக்கதவர்களாக ஒரு உயர்வை கர்த்தர் கொடுப்பார். சோத்திரம். எல்லாரும் அப்படி நிலைக்கு வரணுங்க. இருக்கிற நேர்மையை சோத்திரம். ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு ஏழ்மையாகவே இருக்கிறது இல்லை. உங்களுடைய உழைப்பை பார்த்து, உங்களுடைய பிரயாசத்தை பார்த்து சோத்திரம். உங்கள் ப்ரைவேட் கம்பெனியோ அல்லது நீங்கள் சோத்திரம் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க யாரும் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. யாருக்கா இருக்கா? கவர்மெண்ட் வேலை செய்கிற மாதிரி யாரும் இல்லை. சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிற வேலை ஸ்தலத்தில், தொழில் ஸ்தலத்தில், அது வியாபார ஸ்தலமாக இருந்தால் கூட அதிலே கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. எப்பொழுது சுறுசுறுப்பு உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம செயல்படும் போது நிச்சயமாக உயர்வு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. சரி, ஒரு பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில் சோத்திர ஒரு முறை சோம்பல் தனத்தினால அந்த மனிதன் எப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷன் பாருங்க, சோத்திர பாவத்தில் விழுவதற்கும் 2 பாவத்தில் விழுவதற்கு காரணமாக இருந்தது என்ன? ஒன்று விபச்சார பாவம், 2வது கொலை பாவத்துக்கு போனதுக்கு காரணம் என்ன? சோத்திரம். பாருங்க, வாசிக்கலாம் 2 வசனம். 2 சாமுவேல் 11:11 அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ பாருங்க, இதோட முடிக்கிறேன், வாசிக்கலாம். பாருங்க, எவ்வளோ பிடிப்பட்டதான ஒரு நல்ல எல்லாரும் ஆண்டவரே என் இதயத்தை கேட்டோம்னு சொன்ன அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் வந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? சோம்பல்தனம். வாசிக்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது
சரி பாருங்க, சோத்திரம். சாயங்காலத்தில்னா மதியம்லாம் நல்லா தூங்கியிருக்கிறாருன்னு அர்த்தம். ஆ அப்போ சாயங்காலத்தில் எழுந்துறாரு. எழுந்து வீட்டில் இருக்க முடியாத அந்த மனுஷன் மேலே உலாத்த போயிருக்காரு. எங்கே? ராஜா அரண்மனையில் உலாத்துறாரு. ஸோ இது உலாத்தும் போது அங்கேருந்து ஒரு பெண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கா. யார்? உரியாவின் மனைவி குளிச்சுட்டு இருக்கிறா. அடுத்த மனைவி குளிக்கும்போது பார்க்கலாமா? ஆ ஒரு தேவ மனுஷன். ஸோ சரி, இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பு. ஆமாம், சோத்திரம். நம்மளுடைய கண்கள் நேராக நோக்கக்கூடாதுன்னு இருக்கிறோங்க. இப்படிப்பட்ட சில காரியங்கள் அப்படி டக்குன்னு மனுஷன் இறங்கி பேசாமல் வீட்டுக்குள்ளே போயிருந்தாருன்னா தப்பிச்சு நிற்பார். ஆ சரி, எதிர்பாராதமா அவர் பார்க்கணும்னு மேலே போல. நல்ல கவனிங்க, போய் பார்க்கணும்னு வெளியே போல. தற்செயலாக குளிச்சுட்டு இருக்கிறா. அந்த குளிக்கிற நேரத்தில் அந்த குளிச்சுட்டு இருந்து சோத்துரு. சரி, அடுத்த மனைவியாச்சே, நம்ம இச்சிக்கலாமான்னு ஒரு தெய்வ பயம் இல்லை பாருங்க. என்ன தைரியம் தெரியுமா? நான் ராஜா, நான் எது நினைச்சாலும் எதையும் நான் என்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு அசட்டு துணிச்சல், துணிகரமான எண்ணங்கள். அதான் தாவீதுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு பலத்த அடியாக வந்தது. தாவீது எழுந்து பழக்கிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரியின் மேலே உலாத்திக்கிட்டு இருந்தாராம். ஒரு சிலருக்கு பழக்கம் இருக்கும் பாருங்க, சாயந்தரம் போயிட்டு அப்படியே காற்று வாங்க மேலே போய் உலாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது தப்புன்னு சொல்ல வரல. மேலே போவாங்க. சோத்துரும். இப்போ எங்களுக்கெல்லாம் மேலே மாடி இருந்தாலும் நான் மேலே போகிறதில்ல. மேலே ஒரு குடித்தனம் இருக்குது, இன்னும் வரண்டாரில் இருக்குது. அது நீங்கள் துணி காய போடலாம், அது உங்களுக்கு தான் அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் போகிறதே இல்லை இங்கே. இப்போ எங்கள் மேலே வந்தது கூட ஒரு விசுவாசி, 100% விசுவாசி தான் வந்திருக்காங்க. சரி, ரைட், இருக்கட்டும். அப்போ வாசிங்க. ஆமாம், அந்த சிறு யார்? உரியாவின் மனைவி. யார்? பெரிய பராக்கிரமசாலி ஐயா உரியான்னு இருக்குது அவனை பற்றி, அந்த மனுஷனை பற்றி. உப்பரியின் மேலே இருந்து கண்டான். அந்த சிறு வெகு பார்த்தீங்களா, வெகு ரொம்ப சௌந்தரியம் உள்ளவனா, வெகு அழகாக இருந்தவன் அர்த்தம். அடுத்த வசனம். இது தேவையாது? யாருன்னு விசாரிப்பா. விசாரிச்சா அவன் சொல்கிறான், அவள் எலியாமின் குமாரத்தையும் ஏற்றி நான் உரியாவின் மனைவியாக பச்சை பாலண்டா. இன்னைக்கு மற்ற சமங்கள்லாம் வீட்டில் போய் வாசி பார்த்துங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்னு. அதெல்லாம் இப்போ நமக்கு நேரம் இல்லை பாருங்கள். அது விழுந்து போனது காரணம் என்ன? சோம்பல்தனம். தாவீது வாழ்க்கையில் அவெல்லாம் நல்ல ஒரு அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன்தான். நல்ல சுறுசுறுப்பாக தேவனுக்காக பாருங்கள், வேதத்தில் இருக்கா. ஸோ அதிகாலையிலே உண்மை தேடுகிறேன் ஆண்டவரே. எங்கே? 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்கள். சங்கீதம் 5 சொல்கிறார் பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஞாபகப்படுத்தினால சொல்கிறேன், நான் அதிகாலையிலே போய் தேடுகிறேன். அப்படி தேடுற மனுஷன் ஸ்தோத்திரம் என்ன பண்ணிட்டாரு? சிலருக்கு பாருங்கள், பகல் வேலையில் முடிஞ்ச வரைக்கும் தூக்கத்தை தவிர்க்கலாம். ஒருவேளை உங்கள் பலவீனத்தை நிமித்த வேலை போயிட்டு வரீங்க, சொல்லு கொஞ்சம் ஒரு கடினமான வேலை, ஸ்தோத்திரம், ஒரு மனத்தில் மன அழுத்தம் உள்ள ஒரு வேலைகளாக இருக்கலாம், உங்களுக்கு தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிற தப்பு இல்லை. ஒரு மணி நேரம் ஓய்வு எடுக்கிறாங்களா, அது இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துருச்சு செய்கிறதுக்கு இருக்கும், நல்லது. ஆனால் வீணான காரியங்களில் ஈடுபடும் போது தாவீது அந்த என்ன செய்யும் தெரியுமா? அந்த சமயம் யுத்த சமயம். யோவாபை அனுப்பிச்சிட்டு இந்த மனுஷன் என்ன செய்கிறாரு? ராஜா, அந்த நாட்களில் ராஜாக்கள் முன்னாடி போய் படைத்தலைவர்களையும் என்ன செய்வாங்க? உத்தரவு கொடுத்து போய் யுத்தம் பண்ண வைப்பாங்க. போங்க, தாவீது போயிருக்கிறாப்புல. சோத்திரம். தாவீது எப்போதும் ராஜாக்கள் அங்கே வாசிக்கும் போது ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலம்னே இருக்குது. இருங்க, அந்த வசனம் இருக்கா? இங்கே இருக்கா? சோத்திரம். இன்னும் வேற ஒரு இடத்துல இருக்கா? அதே முதல் வசனம் வாசிக்கலாம். பார்த்தீங்களா? ராஜா தாவீது எங்கே போயிருக்கணும்? யுத்தத்துக்கு போய் ராஜாக்கள் மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது பாருங்க, யோவாபையும் அவனோட தன் சேவகரையும் சிறுவேல் அனைத்தையும் அழிக்கவும், ரப்பான்றது அம்மோன் தேசத்துடைய தலைநகரம். ரப்பாவையும் முற்றுகைப்படவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். அப்போ ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலத்தில் யுத்தத்துக்கு போகணும். இன்னைக்கு ஜெபம் தான் நமக்கு யுத்தம். ராஜாக்களை சோத்திர நம்மளாம் ஆண்டவர் என்ன எப்படி மாற்றிருக்கார்? ராஜாக்களும் ஆச்சாரியெல்லாம் மாற்றிருக்கிறார். நம்ம ஜெபத்தில் இருக்கணும். அவர் ராஜாதி ராஜா. நாம் அவருடைய பிள்ளைகளாகி நாம் ஊழியர்கள் இருக்கிறோம். ராஜாக்களாக சோத்திர ஆச்சாரியர்களாக கர்த்தர் ஊழியர்களை வைத்திருக்கிறார். உங்களையும் கூட நம்ம இன்னைக்கு துதி பலி, சோத்திர பலி, ஜெப பலி, நன்றி பலி, காணிக்கை பலியெல்லாம் செலுத்துறதுனால நம்ம கர்த்தர் ராஜாக்களும் ஆச்சாரியர்களாக சோத்திரம் மாற்றியிருக்கிறார். சோத்திரம். சரி, சோத்திரம். சரி, அப்போ பாருங்கள், இந்த சம்பவத்தை நீங்கள் வாசி பார்க்குறோம் இல்லையா? அப்போ பார்த்தீங்களா, தாவீதுடைய அந்த சோம்பல் ஒரு நாளில் இந்த சோம்பல் தனத்துக்கு இடம் கொடுத்தது பெரிய பாவத்தில் விழ வச்சிருச்சு. அப்படிப்பட்ட பரிசுத்தமானை, அப்படிப்பட்டது. ஆனால் தேவனுக்கு பிரியமான என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்ன தாவீதே விழுந்து போகிறதுக்கு காரணம் என்ன?
சோம்பல்தனம், சோம்பேறி அவர் நடந்து கொண்டதுனால. சரி, இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுவோம். ஸோ எழுந்திருந்து, ஆண்டவரே சோம்பலை அகற்றி சுறுசுறுப்பன் செயல்பட எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. எழுந்திருந்து கர்த்தர் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ள எறும்பின் இடத்துல போய் அந்த வழிகளை அறிந்து ஞானத்தை அறிந்து கொள் என்று சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். ஒரு சின்ன எறும்பு சோத்திரம், அதுகிட்ட கூட சோத்திரம் போய் நீ என்ன பண்ணு, சோத்திரம் ஞானத்தை கற்றுக்கொள், அதன் வழிகளை அறிந்து கொள் என்று சொன்னார். கர்த்தர் சோத்திரவாகவே நம்ம வேதத்திலிருந்து நமக்கு எவ்வளோ நல்ல, அதெல்லாம் 5 அறிவு உள்ள ஜீவன், நம்ம 6 அறிவு உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம கர்த்தர் சோத்திரம் உண்டாகும். சோம்பல் தனத்தினாலே தரித்திரமும் வறுமை வரும் என்று எச்சரிக்கப்படுகிறது. தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனாய் கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாவுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் யாவரும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சுறுசுறுப்பு உள்ளவர்களாய் நம்முடைய பொறுப்பில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்தி கர்த்தர் பெரியவர்களுடைய முன்னிலையில் நம்ம கொண்டு வந்து அவர்களோடு கூட நிற்க வைப்பார், உட்கார வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோம்பல் தூங்கி வேலை பண்ணும்னு சொல்லப்பட்டிருக்கிற சோம்பலுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு நாம் ஆயத்தமாகி நான் காத்திருந்து தாவீது நம்ம சங்கீதம் 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லும்போது 3ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருவில், காலையிலே நமக்கு நேரம் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன்னு சொல்றாரு. சோத்திரம் அப்படிலாம் பல முறை காத்திருந்தவர் தான், பல வருஷங்கள் காத்திருந்தவர் தான். சோத்திரம். ஆகவே நாமளும் கூட காலையிலே அவருடைய சத்தத்தை கேட்க அவருடைய சமூகத்தை நாடுவோம். காலையில் அவருக்கு நேரே வந்து ஆயத்தமாகி அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார். நம்முடைய சோத்திர நிலைகளை தேவன் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சோத்திரம். அது வேதம் சொல்கிறது, சோம்பல் தூங்கி வேலை பண்ணுகிறதுனால் நம்ம அதற்கு இடம் கொடுக்காமல் கர்த்தர் சோத்திரம். அசதியானவன் பட்டினியாயிருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறத, அப்படியாக நம்ம அசதியானவர்களாக நம்ம இராதபடிக்கு, அஜாக்கிரதையாக நம்ம இராதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சோம்பலின் விளைவுகளை பார்த்தோம். சோம்பலுள்ள தேவன் சோம்பலவர்களுக்கு உதவி செய்வதில்லை என்று வேதம் சொல்கிறது. அடுத்ததாக சோத்திரம், சோம்பேறியுடைய வயலும் திராட்சை தோட்டமும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், அது முள்ளுக்காடாக இருந்தது என்று வேதம் எச்சரிக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டா. அப்படி இல்லாதபடிக்கு நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட நம்ம சுறுசுறுப்பு உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் மனித கண்களில் கர்த்தர் சோம்பல் உள்ளவர்களுக்கு தயவு கிடைப்பதில்லை. ஆகவே கர்த்தருடைய கண்களில் நமக்கு தயவு வேண்டும், மனுஷருடைய கண்களில் தயவு வேண்டும். ஆகவே நம்ம ஜாக்கிரதையாக கவனமாக இருப்போம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். வேதம் சொல்கிறது, சோத்திர சோம்பல் உள்ளவர்கள் விரும்பினது கூட அவங்களுக்கு கைகூடி வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். விரும்பின காரியத்தை பெற முடியாது, ஆனால் சுறுசுறுப்புள்ளவர்கள் விரும்பினதை பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று பார்க்கிறோம். சோம்பல் மிகுந்த பயத்தை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சுறுசுறுப்புள்ளவர்கள் நீதிமான்கள் சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிறார் சொல்லப்பட்ட பிரகாரமாக அப்படியாக நல்ல அந்த கிருபையில் கொடுத்த கர்த்தர் நடத்துவார். சோம்பல் நிலையற்ற அலைவர்களாக இருப்பார்கள். ஆனால் சுறுசுறுப்புள்ளவர்களோ கர்த்தர் சோத்திரம் என்ற தைரியமாக கர்த்தருக்குள் நிலைத்திருந்து கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்ல தேவன் நல்ல உயர்த்தி தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அஜாக்கிரதையாய் நிர்விசாரணமாய் சோத்திரம் நடத்து நம்ம வாழ்வது நம்மை சோம்பல் வழி நடத்திவிடும். ஆகவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், எச்சரிப்புள்ளவர்களாய், மிகவும் கவனமுள்ளவர்களாய் வாழ்ந்து நாம் நாமும் நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட, நாமும் நம்முடைய குடும்பமும் பிள்ளைகளோ நல்ல ஜாக்கிரதையுடையவர்களாய் சோத்திரம் புத்தி உள்ள அந்த கன்னிகள், அந்த 5 கன்னிகளைப் போல நாமளும் புத்தி உள்ளவர்களாய் நாம் இந்த பூமியிலே வாழும்போது அல்லேலூயா சோத்திரம். சுறுசுறுப்பு உள்ளவர்களாய், கவனம் உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழும்போது கர்த்தருடைய வருகையிலே நம்ம சேர்த்துக் கொள்ளப்படுகிறதுக்கு நாம் முடியும். சோத்திரம். தாவீது கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். சோம்பலினாலே சோத்திர பாவத்தில் விழுவதற்கு சோம்பல் ஒரு காரணமாக இருக்கிறது என்று தாவீதின் ஜீவியத்திலிருந்து பார்த்தோம். ஆகவே நாம் சோம்பலுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு சுறுசுறுப்புள்ளவர்களாய் எப்பொழுதும் நம்ம கவனமுள்ளவர்களாய் வாழும்போது நாம் நிச்சயமாகவே சோத்திரம் நாம் அப்படிப்பட்டதான பொல்லாத பாவங்களுக்கு நாம் தப்பி நாம் சோத்திரம் தேவனுக்கு சாட்சியாய் ஜீவிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பரிசுத்தமுள்ள நல்லதவனை சொன்ன பிதாவே சோத்திரம். கிருபை இறக்க நேர்ந்த நல்ல தகப்பன், இந்த நாளில் தேவ வசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசினீர், இடைப்பட்டீர். கர்த்தர் தொடர்ந்து கர்த்தர் ஆண்டவரே நாங்கள் சுறுசுறுப்புள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், ஆண்டவரே உற்சாகம் நிறைந்தவர்களாய், தேவனுக்கு என்று கனி கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவர்களாய், நமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதிங்க ஐயா. உடைய நல்ல ஆவி எங்களை செவ்வியான
சரியான பாதையில் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழியை நடத்துங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரங்கள் ஒருபோதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே வெளிப்பட மட்டும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் தேவைப்பட்டவங்க எந்த ஒரு